ஹலோ மை டி பீப்புள், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து நீத்து சிங் கிராமர் புக்கில் நிறைய ரூல்ஸ் வந்துட்டு கவர் பண்ணலை. நிறைய ரூல்ஸ் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ப்ரொனவுன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னு வந்து சில விஷயங்கள் வந்து கவர் பண்ணாமல் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த மெட்டீரியலையும் நமக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுவோமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிடிஎஃபா நானே வந்துட்டு ஒன்று கிரியேட் பண்ணேன். ஓகே, ஸோ அந்த பிடிஎஃப் தான் இந்த பிடிஎஃப். இதில் படித்ததுக்கு அப்புறமா நீங்கள் நீத்து சிங் புக்கை வந்து ஒரு வாட்டி வந்து ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். ஓகேவா? அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் இஸ் மோர் தென் இனஃப். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரூல்ஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் வந்துட்டு இதில் ஒரு 20 கொஷின்ஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் நம்ம இந்த ரூல்ஸ் முடிச்ச உடனே ஒரு 20 கொஷின்ஸ் பினாக்கில் எடுத்தும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வி ஆர் கோயிங் டு சி டோட்டல் கிட்டத்தட்ட ஒரு 40 கொஷின்ஸ். வீடியோவை ரெண்டு வரையும் பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருந்தா வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் டைவ் இன். இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் இதில் வந்து மொத்தம் எத்தனை கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, இதை வந்து நரேஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்னன்னு சொல்கிறாங்க? நரேஷன்னு சொல்கிறாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு அப்புறமா அதிகமாக 2025 கேட்ட வந்து கொஷின்ஸ் பார்ட் வந்து நரேஷன் தான். ஓகேவா? இதில் வந்துட்டு நம்ம நிறைய மைனர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். கொஷின்ஸ் வந்து முன்னாடி மாதிரி ஈஸியாக வருதில்ல, ரொம்பவே கஷ்டமாக கேட்குறாங்க. கஷ்டமாக இந்த சென்ஸ் காம்ப்ளிகேட்டடான சென்டென்ஸ் கொடுத்து கேட்குறாங்க. நம்மளால டைரக்டாக வந்து டென்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியாதபடி பாசிவ் வாய்ஸ்லேயே வந்து கேட்குறாங்க. ஓகேவா? பாசிவ் வாய்ஸ் மீன்ஸ் பாசிவ் சென்டென்சஸ்னா V3 ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி வந்து நிறைய சென்டென்சஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நமக்கு பார்க்க வந்துட்டு அது டைரக்ட் ஃபார்மில் பாசிவ் வாய்ஸில் இருக்கிறதுனால நம்மளால கொஞ்சம் எப்படி மாற்றுறதுங்கிறது கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேசிக்ஸ். டைரக்ட் ஸ்பீச்னா என்ன? டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச் மீன்ஸ் ரிப்பீட்டிங் த எக்ஸாக்ட் வேர்ட் ஸ்போக்கன் பை அ பர்சன் வித்தவுட் சேஞ்சிங் அ சிங்கிள் வேர்ப். இதுக்கு பேர் வேர்பட்டிம்னு சொல்லலாம். VRBATAM. வேர்பட்டிம்னா சொன்னதை அப்படியே சொல்றது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பையன் வந்துட்டு என்ன சொன்னா தெரியுமா? நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற சென்டென்ஸை அந்த பையன் சொன்னதை நான் என்ன சொல்றேன், இன்னொரு பையன் கிட்ட போயிட்டு நான் வந்துட்டு நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு அந்த பையன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னா, இங்க இருக்கிறத அப்படியே இங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதவே வந்து ஒப்பிக்கிறேன்னு அர்த்தம். ஓகேவா? அதுதான் வந்து வேர்பட்டிம். ஓகே, அதுதான் வந்து டைரக்ட் ஸ்பீச். எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன்சைட் த கொட்டேஷன் மார்க்ஸ். கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ள அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றது தான் டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச் எப்பயுமே வந்து கொட்டேஷன் மார்க்ஸோ கம்மாவோ இல்லாம வரவே வராது. அது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ரியா செட். ரியா சொன்னா ஐ லவ் ரீடிங் புக்ஸ்னு. தட் இஸ் ரியா சொன்னா ஐ லவ் ரீடிங் புக்ஸ். ஐ லவ் ரீடிங் புக்ஸ்னு என்ன, அவளுக்கு புக்ஸ் ரீட் பண்ண பிடிக்குங்கிறத ரியா சொன்னா அப்படிங்கிறத நீங்க டைரக்டா அப்படியே வந்துட்டு இன்னொருத்தவங்க கிட்ட சொல்றதுதான் டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச் இஸ் யூஸ்ட் இன் ஸ்டோரிஸ், டைலாக்ஸ், கான்வர்சேஷன் டு ப்ரிசர்வ் த ஸ்பீக்கர்ஸ் எக்ஸாக்ட் டோன் அண்ட் எமோஷன். ஓகேவா? அடுத்தது இன்டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச் என்ன அப்படின்னா, இப்ப ரியாவே வந்து புக்கு பிடிக்கும்னு சொன்னால, ரியாவே வந்து புக்கு இப்ப வந்து ரியா சொன்னா ஐ லவ் ரீடிங் புக்ஸ் அப்படின்னு நான் வந்து டைரக்ட் ஸ்பீச்ல சொன்னேன். அதுவும் இன்டைரக்ட்ல நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ரியாவுக்கு வந்து புக்ஸ் பிடிக்குமாமா அப்படின்னு நான் வந்துட்டு இன்டைரக்டா சொல்றது. ஓகேவா? ரிப்போர்ட், அது வந்துட்டு ரிப்போர்ட்டிங் ஸ்பீச். இது வந்துட்டு ஓகேவா, இது வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். மீன்ஸ் ரிப்போர்ட்டிங் வாட் someone said in our own words. மித்தவங்க என்ன சொன்னாங்களோ அதை நம்ம வார்த்தைகளால மாத்தி சொல்றதா இன்டைரக்ட் ஸ்பீச். Without quotation marks. The focus is on the meaning, not the exact wording. ஓகேவா? Ria said that she loved reading books. அவ்வளவுதான். இன்டைரக்ட் ஸ்பீச் எங்க யூஸ் பண்ணுவோம்? நியூஸ் ரிப்போர்ட்டிங்ல, ஸ்டோரி டெல்லிங்ல, எவ்ரிடே கான்வர்சேஷன்ல, அதுல எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இதுல கீ டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர் வந்துட்டு எதுல இருக்கும்? டைரக்ட் ஸ்பீச்ல. இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்துட்டு நரேட்டரோட ஓன் வேர்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட இன்னொருத்தவங்க சொல்றேன் அப்படின்னா, நான் என் வார்த்தையில வந்துட்டு என் வார்த்தையை மாற்றி தான் நான் சொல்லுவேன். அதுதான் வந்து இன்டைரக்ட். அடுத்தது இதில் வந்து கொட்டேஷன் மார்க்ஸ் இருக்கும். இங்கே முக்கியமாக கொட்டேஷன் மார்க்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்தது ரிமைன் அஸ் ஸ்போக்கன் வேர்பட்டிவாகவே இருக்கும். இங்கே வந்துட்டு இங்கே ப்ரொனவுன்ஸ் பாருங்க. ப்ரொனவுன்ஸ் வந்துட்டு இப்போ ரியா சொன்னா ஐ லவ் ரீடிங் புக்ஸ், அதே நான் வந்து டைரக்ட் ஸ்பீச்ல ஐ லவ் ரீடிங் புக்ஸ்னு சொல்வேன்.
பட் ப்ரொனவுன் வந்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்துட்டு எப்படி ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அவளுக்கு புக்கு பிடிக்குமா அப்படிங்கறத இன்டைரக்ட். அப்ப அவ அப்படி ஐ அப்படிங்கிறது நான். அப்ப அது என்ன மாறுது? அவள்னு மாறுதா? அதுதான் வந்து ஹி ஆர் ஷியா மாறும். ஓகே, அது என்னென்ன எப்படி எப்படி மாறும்னு சொல்லிட்டு நம்ம பின்னால பார்க்கலாம். அடுத்தது வேர்பு டென்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்லாம் நான் சொல்லிக் கொடுக்கும் போது வந்துட்டு ஐ ஹாவ் டோல்ட் யூ தட் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் டென்ஸ் ஃபார் வாட் வாய்ஸ். பட் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்ல தேர் இஸ் அ சேஞ்ச் இன் டென்ஸ். ஓகேவா? ஒரிஜினல் டென்ஸ் வந்துட்டு அப்படியே டைரக்ட் ஸ்பீச்ல வச்சிருவோம். இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்துட்டு பேக் ஷிஃப்ட் ஆகும். ஓகே, பேக் ஷிஃப்ட்னா என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் வந்து பாஸ்ட் ஆகும், பாஸ்ட் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஆகும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் ஆகும். திஸ் இஸ் கால்ட் பேக் ஷிஃப்டிங். ஓகேவா? ஸோ ஒரு இதை வந்துட்டு இன்னொரு டென்ஸா வந்துட்டு we are changing. ஸோ டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்ல டென்ஸ் சேஞ்சஸ். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது லிங்கிங் வேர்டு. லிங்கிங் வேர்டு வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்ல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அது வந்து நம்ம வந்து கமா கொட்டேஷன் தான் போட்டுருவோம். ஆனா இன்டைரக்ட் ஸ்பீச்ல நம்ம வந்து அந்த கமா கொட்டேஷனை ரிமூவ் பண்றோம்ல. ஸோ இந்த கமா கொட்டேஷனை ரிமூவ் பண்றதுனால அங்க நம்ம வந்துட்டு ஃபில் பண்றதுக்கு ஏதாவது வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த கமாவும் கொட்டேஷனும் ரிமூவ் பண்றதுக்கு அதுக்கு யூஸ் பண்ற சப்ஸ்டிட்யூட்டிங் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா தட், இஃப், வெதர் ஆர் கொஸ்டின் வேர்டு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ்க்கு ஒரு மாதிரி மாறும். ஓகேவா? அடுத்தது பங்க்சுவேஷன். பங்க்சுவேஷன் என்ன அப்படின்னா இந்த கமா கொட்டேஷன் இதெல்லாம் தான் பங்க்சுவேஷன். கமா பிளஸ் கேபிட்டல் லெட்டர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் வேர்ப். ரிப்போர்ட்டிங் வேர்ப் எடுத்த உடனே இங்க பாருங்க ஐ கேபிட்டல் லெட்டரா வருதா இது. ஆனா வந்துட்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல நோ கமா வராது. அதே மாதிரி சென்டென்ஸ் ஃப்ளோஸ் ஆஸ் ஒன் சென்டென்ஸ். ஒரே சென்டென்ஸாவே ஃப்ளோ ஆயிடும். ஓகேவா? இதுதான் டைரக்ட் ஸ்பீச்சுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு உள்ள வித்தியாசம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமானா ஆமா, சில டைம்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து அவசரத்துல கமா போட்டே சில சென்டென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இன்டைரக்டா நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது. எக்ஸாம்ல நம்ம வந்துட்டு அப்போ கன்ஃபியூஷன் ஆகி அந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிட்டு வந்துருவோம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து கமா வந்து பார்க்காம விட்டுருவோம். அந்த மாதிரி நான் வந்து விட்டுருந்துருக்கேன், அதான் சொல்றேன். ஓகேவா? அடுத்தது 2 parts of every reported sentences. ரிப்போர்ட்டட் சென்டென்சஸ்க்கு வந்துட்டு 2 பார்ட் இருக்கும். ஓகேவா? ஒன்று வந்துட்டு ரிப்போர்ட்டிங் கிளாஸ், இன்னொன்று வந்துட்டு ரிப்போர்ட்டட் கிளாஸ். அது என்ன? ரிப்போர்ட்டட் சென்டென்ஸ் தான் ஒன்றும் இல்லை, இன்டைரக்ட் ஸ்பீச். சாரி கைஸ், இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? இன்டைரக்ட் ஸ்பீச் அதுல 2 இருக்கும். ஓகே, he said அப்படிங்கிறது. ஓகே, இது வருதுல்ல, இது வந்துட்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஓகே சரி, ரிப்போர்ட்டிங் கிளாஸ் அதுக்குள்ள இருக்கிற மெசேஜ் she was happy, I am happy, இதுக்கு பேர் வந்துட்டு ரிப்போர்ட்டட் கிளாஸ். அவ்வளவுதான். ஓகேவா? இந்த ரிப்போர்ட்டிங் கிளாஸ்னா அவன் சொன்னா அப்படின்னு சொல்லுவோம்ல, she said, ராகுல் said. ஸோ அந்த அவன் சொன்னா அப்படிங்கிறது வந்துட்டு ரிப்போர்ட்டிங் ஸ்பீச். ஓகேவா? என்ன கண்டென்ட் என்ன மெசேஜோ அது வந்துட்டு ரிப்போர்ட்டட் கிளாஸ். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது வந்துட்டு ரிப்போர்ட்டிங் கிளாஸ், இது வந்துட்டு ரிப்போர்ட்டட் கிளாஸ். மெசேஜ் வந்துட்டு ரிப்போர்ட்டட் கிளாஸ். ஓகே, அடுத்தது ஜெனரல் ரூல்ஸ் ஃபார் கன்வர்ஷன். எப்படி எல்லாம் கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கண்டிப்பா நம்ம வந்து 4 விஷயத்த கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன விஷயம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ப்ரனவுன்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு ஆளுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் she said I am fine. அவ வந்து சொன்னா I am fine. அப்ப நான் இன்னொருத்தர்கிட்ட மாற்றி சொல்லிப்போம், அவ சொன்னா அவ வந்து நல்லா இருக்கான்னு. ஸோ அப்ப டைரக்ட் ஸ்பீச்ல அவ சொன்னா நான் நல்லா இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிதான் டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்திருக்கோம் அவன் நல்லா இருக்கான்னு சொன்னான். ஸோ அங்க வந்து ஐ வந்து என்னவா மாறுது, ஷியா மாறுது. ஸோ adjusted to match who is speaking or being spoken to. யார் வந்து சொல்றாங்களோ, யார் அந்த டைரக்ட் ஸ்பீச்சை கொடுக்குறாங்களோ அந்த ஆளுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு we should change the pronoun. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது வந்து வேர்பு வந்துட்டு எப்பயுமே there is a change. ஆனா சில இதுக்கு மட்டும் there will be no change. அது வந்து நான் என்னென்ன இதுக்கு வந்துட்டு வேர்பு வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்றேன். ஓகே, அடுத்தது டைம் எக்ஸ்பிரஷனும் சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் என்னென்ன வார்த்தை எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்லி கீழே வந்து ரூல்ஸா கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு நீது சிங் மேமோட புக்ல இல்லை, அதனாலதான் நான் தனியாக இதுல கொடுத்துருக்கேன். ஓகேவா? டுமாரோ அப்படிங்கிறது வந்துட்டு
டுமாரோ, டுடே இது எல்லாமே வந்துட்டு அப்டேட் பண்ணணும். அது என்ன அப்படின்னா டுமாரோனா த ஃபாலோயிங் டே அப்படின்னு சொல்லுவோம். டுடேனா திஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ இது டுடே வந்து என்ன மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது பிளேஸ் எக்ஸ்பிரஷன். பிளேஸ் எக்ஸ்பிரஷன்னா ஹியர் வந்துட்டு தேரா மாறும். இந்த மாதிரி ஒன்றும் ஒரு மாதிரி மாறும். திஸ்னா தட்டா மாறும். ஓகே, இங்க பாருங்களேன், கோல்டன் ரூல் எங்க வந்து தட்டு யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தட் அப்படிங்கிறது வந்துட்டு 2 கிளாஸை கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ செட் அப்படிங்கிறது வந்துட்டு ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்னு சொன்னா, ஸோ ஹீ செட் தட் ஹீ வாஸ் ஃபைன். ஓகேவா? இந்த தட்டுங்கிறது வந்துட்டு அந்த கமாவையும் கொட்டேஷன் மார்க்கையும் ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த தட்டு வந்துட்டு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் மட்டும் தான் கன்ஜெக்ஷன் வேர்டா வரும். ஒரு டைப் ஆஃப் சென்டென்சஸ்க்கு ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? டிக்ளரேட்டிவ்க்கு வந்து தட் அப்படின்னா வந்து இம்பரேட்டிவ்க்கு வந்து டு வரும். இன்ட்ராகேட்டிவ்க்கு வந்து கொஷின் வேர்ட்ஸ் வரும். ஓகேவா? ஒய், ஹூம், இஃப் ஆர் வெதர் அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இந்த 4 கன்வர்ஷன்ஸும் எப்பயுமே மறந்துடாதீங்க. எப்படி வந்துட்டு ஆக்டிவ் பாசிவ்ல ஆப்ஜெக்ட் தூக்கி முன்னாடி போட்டு சப்ஜெக்டா பின்னாடி போடுவோமோ, இங்க வந்துட்டு கொட்டேஷன் மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து ப்ரொனவுனை சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் வேர்போட டென்ஸ் பார்த்துட்டு வேர்பை சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். டைம் எக்ஸ்பிரஷன் இருந்தால் அதையும் சேஞ்ச் பண்ணி விட்டுறணும். அப்புறம் பிளேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கணும். அதுவும் இருந்தால் அதையும் சேஞ்ச் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? இதுதான் பேசிக் ரூல்ஸ் ஃபார் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகே, இந்த 4 இதை நம்ம கரெக்டாக கவனமாக பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு போட்டுடலாம் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகே, அடுத்தது சேஞ்ச் ஆஃப் சென்டென்ஸ். எப்படி வந்துட்டு சென்டென்ஸ் வந்து சென்டென்ஸ்ல டென்ஸ், ஒரு சென்டென்ஸ்ல டென்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறதான் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் செட், டோல்டு அப்படின்னு வந்தது அப்படின்னா இங்க வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்துட்டு இஸ் தி பாஸ்ட் டென்ஸ். தட் இஸ் செட், டோல்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு ரிப்போர்ட்டிங் வெர்ப்ல. ஓகேவா? he said இல்ல he told. ஓகேவா? இப்படி இருந்தது அப்படின்னா the tense inside the reported speech normally shifts one step further into the past. ஓகேவா? பாஸ்டோட ஒன் ஸ்டெப் ஃபர்தரா வந்துட்டு ஷிஃப்ட் ஆயிரும். ஆனா சில இதுல வந்துட்டு சேஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ்ல, ஐ மீன் ரிப்போர்ட்டிங் ஹி சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்ல வந்து சேஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அதனாலதான் இங்க ஸ்பெசிஃபைடா கொடுத்துருக்காங்க. இங்க ஹி சேஸ் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். ஸோ இங்க வந்து கவனமா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஹீ இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்ல வர வேர்ப் வந்துட்டு செட்டு இல்லாட்டி செட் டு அப்படின்னு இருக்கு அப்படின்னா செட் டு தான் வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாறும்போது டோல்டா மாறும். ஓகேவா? அந்த பாயிண்ட் இதுல இருக்கான்னு தெரியல, நீங்க மனப்பாடமா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? செட்னா அது அப்படியே ஹி செட் தட்னே எழுதிருவோம். ஆனா செட்டோட டூ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து நம்ம டோல்டுன்னு மாத்துவோம். ஓகேவா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. செட், டோல்டுங்கிறது ரிப்போர்ட்டிங் வேர்ப்ல வந்தது அப்படின்னா டென்ஸ் கண்டிப்பா வந்துட்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல மாறும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இதுதான் வந்து பேக் ஷிஃப்ட். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ், மறந்துடாதீங்க. அடுத்தது டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன அப்படின்னா வேர்போட ஒன்று எஸ்ஆர்இஎஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அதை வந்து ப்ரெசன்ட் டென்ஸா அப்படியே டைரக்டா பாஸ்ட் டென்ஸ் வந்து நம்ம மாத்திடுவோம். தட் இஸ் வேர்பை வந்து V2 ஃபார்ம்ல மாத்திடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், he drinks coffee இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். she said that he drinks coffee அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். அது நம்ம எப்படி மாத்தலாம், she said comma quotation he drinks coffee. ஓகே, அதை மாற்றும் போது she said that he drank coffee அப்படிங்கிறத மாத்திடுவோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் மாத்தணும் V2 ஃபார்ம். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட்னாலே டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்ல பாஸ்டா மாறும். ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா வந்து பாஸ்ட் கண்டினியூஸா மாறும். இங்க ஆம் இல்ல இஸ் ஆர் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இருந்தது அப்படின்னா இங்க வாஸ் ஆர் வேர் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜின்னு மாறும். சிம்பிள். ஓகேவா? அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இங்க ப்ரெசன்ட் தான் ஏன்னா மாறும், பாஸ்டா மாறும். சிம்பிள். அப்ப ஹேஸ் ஆர் ஹேவ் பிளஸ் V3 இருந்தது அப்படின்னா இங்க ஹேட் பிளஸ் V3 மாறும் வேர்பு. அடுத்து பாருங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா மாறும். ஓகேவா? ஹேஸ் ஆர் ஹேவ் பிளஸ் பீன் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இப்படி இருந்துச்சு அப்படின்னா
had plus been plus verb plus ing மாறிடும். ஓகேவா? கீழே வந்துட்டு இந்த எல்லா ரூல்ஸுமே இருக்கு. நம்ம ஒன் பை ஒன்னு பார்ப்போம். ஓகேவா? பாஸ்டா இருந்தது அப்படின்னா அது எல்லாமே பர்ஃபெக்டா மாறும் கைஸ். ஓகே, பாஸ்ட் சிம்பிள் பாஸ்டா இருந்ததுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்டா மாறும். ஓகேவா? அதுவே பாஸ்ட் கண்டினியூஸா இருந்தது அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா மாறும். ஓகே, அடுத்தது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்டாவே தான் வரும். ஏன் அப்படின்னா அதான் சிம்பிள் பாஸ்டா இருக்கிறத நம்ம டைரக்ட் ஸ்பீச்லயே பாஸ்ட் பெர்ஃபெக்டா மாத்திடுறோம்ல. ஓகே, அப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்து ஏற்கனவே இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்துருச்சு. திரும்ப வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச்ல பாஸ்ட் பெர்ஃபெக்டா வரும்போது திரும்ப இங்க மாறுமா அப்படின்னா கிடையாது. பாஸ்ட் பெர்ஃபெக்டா இருக்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்டா தான் இருக்கும். அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. ஓகேவா? அடுத்தது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா அதே தான், there will be no change. ஓகே, அடுத்தது ஃபியூச்சர்ல வரும்போது அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டிஷனல் வரும். தட் இஸ் வில் வந்து உட்டா மாறும். ஓகேவா? அடுத்தது ஃபியூச்சர் கண்டினியூஸ் வில் பி வந்தது உட் பியா மாறும். இது வந்து கண்டிஷனல் கண்டினியூஸ். ஒன்றும் இல்லை, வில் அப்படிங்கிறது வந்துட்டு உட்டா மாறும் ஃபியூச்சர்ல. அதுதான் சொல்லியிருக்காங்க. வில் பி அப்படின்னா உட் பின்னு மாறும், அவ்வளவுதான். அடுத்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னா வில் ஹாவ்ங்கிறது உட் ஹாவ்னு மாறும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல வில் ஹாவ் பீனுங்கிறது உட் ஹாவ் பீன் மாறும். ஓகேவா? கேன்னா குட்னு மாறும், வில்லுனா உட்னு மாறும், அந்த மாதிரி வந்துட்டு மாறும். ஓகே, அடுத்தது இங்க பாருங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் வந்து என்ன சொன்னேன், சிம்பிள் பாஸ்டா மாறுன்னு சொன்னா ஐ ஒர்க் இன் அ டேபிள். ஒர்க் வந்து என்னவா மாறும், ஒர்க்குடுன்னு மாறிடும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும், கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிடணும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது இது வந்து எப்படி இருக்கு, டிக்ளரேட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கா. மொத்தம் வந்து 3 கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு. ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன் ஆர் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? செகண்ட் ஒன் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், ஆர்டர் போடுறது, ரெக்வஸ்ட் பண்றது, கமெண்ட் பண்றது, இந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் வந்து இது மாதிரியான சென்டென்சஸ்லாம் வந்து இம்பரேட்டிவ். கொஸ்டின் கேட்குற சென்டென்ஸ்க்கு பேர் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, அடுத்தது இன்னொரு சென்டென்ஸ் இருக்கு, தட் இஸ் கால்ட் எக்ஸ்கிளமேட்டரி. எக்ஸ்கிளமேட்டரி அப்படின்னா அது வந்துட்டு ஆச்சரியப்படுத்துற மாதிரி பேசுறது. இதுதான் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்ல இந்த 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸையுமே வந்துட்டு we need to change. அதுக்கு செப்பரேட்டா ரூல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு டிக்ளரேட்டிவ். ஸோ டிக்ளரேட்டிவ்க்கு வந்துட்டு நம்ம என்ன போடுவோம், தட்ன்ற கன்ஜெக்ஷன் போடுவோம்னு சொன்னா, அப்போ இங்க ஐ ஒர்க் இன் ஹாஸ்பிட்டலுங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. அப்போ இங்க வந்து தட்ன்ற கன்ஜெக்ஷன் வந்து போட்டுருவோம். ஷீ செட் தட், ஐ வந்துட்டு என்னவா மாறும், ஷீ செட் தட். இங்க வந்து ஷீயா தான் பேசுறாங்க, ஷீ. அப்போ வந்துட்டு ஐ வந்து ஷீயா மாறிடும். ஷீ ஒர்க் அப்படிங்கிறது ஒர்க்டு, V2 மாறிடும். ஓகேவா? ஷீ ஒர்க்டு இன் த ஹாஸ்பிட்டல். ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படியே வந்துடும். அடுத்தது she said I don't want waste time. ஓகே, I don't ப்ரெசன்ட், அதை வந்து பாஸ்டா மாத்திரப்போ didn't மாத்திரம். she said that she didn't waste time. அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸா மாறும். அப்ப பாருங்க, he said கொட்டேஷன்லாம் ரிமூவ் பண்ணிருங்க. இந்த மாதிரி வந்தா அது வந்து தப்பு. ஓகேவா? இங்க இன்டைரக்ட் ஸ்பீச்ல he said that போட்டுருவோம். I am waiting, am வந்து வாசா மாத்திடுவான். பாஸ்ட்ல he was waiting for someone. ஓகேவா? someone-ஆவே தான் இருக்கும். ஆனா வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம், இங்க ப்ரொனவுன் ஐங்கிறத ஹியா மாத்திருக்கோம். ஓகேவா? அடுத்தது டேவிட் said that I am not going to college. டேவிட் said that, டேவிடுங்கிறது ஒரு பையன். அப்ப ஐ வந்து ஹியா மாறுது. he am வந்துட்டு வாசா மாறி, he was not going to college. ஓகே, ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படியே எழுதிடணும். அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாருங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்னவா மாறும், பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறும். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட்னா ஹேட் கம்ப்ளீட்டட்னு மாறும். ப்ரொனவுன் வந்துட்டு ஐனா வந்துட்டு இங்க ஷீன் மாத்திருக்கோம், கூட தட்டுன்ற கன்ஜெக்ஷன் வந்து போட்டிருப்போம். ஓகே, அதே தான். டேவிட் said I have not met her. டேவிட் said that he had not met her. I have not metங்கிறது he had not metன்னு மாறி இருக்கு. ஏன் அப்படி மாறி இருக்கு, இங்க டேவிடுங்கிறது வந்து பையன், பை வந்து ஹியா மாறி இருக்கும். ஹேவுங்கிறது வந்து ப்ரெசென்டா, அது வந்து பாஸ்டா மாற்றும் போது, பாஸ்ட் பர்ஃபெக்டா மாற்றும் போது ஹேடா மாறி இருக்கும். மெட். ஓகேவா? அவ்வளவுதான். V2. அடுத்தது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். தட் இஸ் she said that I have been working in a factory for 2 hours. 2 மணி நேரமா நான் வந்து ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். she said that she had been working in a factory for 2 hours. ஓகேவா? ஐனா இங்க வந்து ஷீ தான், அவளை பத்தி தானே பேசுறோம். அப்ப ஐ வந்து ஷியா மாறிடும். ஹேவ் பீனுங்கிறது ஹேட் பீன்னு மாறிடும். ப்ரெசன்ட்னாலே பாஸ்டா மாறிடும். ஓகேவா? ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் இன் அ ஃபேக்டரி. அந்த ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸும் அப்படியே எழுதிடும். அடுத்தது சிம்பிள் பாஸ்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போ ஷீ செட் கொட்டேஷன் மார்க்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடணும், கன்ஜெக்ஷன் வந்து தட்டு போட்டுக்கணும். ஐ பாட் அ நியூ கார். ஐ வந்துட்டு என்னவா மாறும், ஷியா மாறிடும். ஷீ பாட். பாஸ்ட் வந்து என்னவா மாறும், பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறும்.
பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன, ஷி ஹேடுன்னு வருமா, அப்ப ஹேட் வந்திருக்கு. ஷி ஹேட் பாட் V2 சரி V3 மாறும். ஓகேவா, ஏன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டா மாற்றும் போது we need to use V3 here. ஸோ இங்க வந்து பிரிங்கு பாட்டு தான். ஓகேவா, ஸோ இங்க பை பிரிங்னு சொல்லிட்டேன், சாரி பை பாட்டு தான். V3யும் பாட்டு தான், V2வும் பாட்டு தான், V3யும் பாட்டு தான். இங்க வந்து சிம்பிள் பாஸ்ட் வந்து V2 மாறும். ரிப்போர்ட்டட் இங்க இன்டைரக்ட் ஸ்பீச்ல போகும்போது அது வந்துட்டு V3 மாறிடும். ஓகே, அடுத்தது they said we went to a park. They said that they had gone to the park. ஓகே, அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ் பாருங்க. பாஸ்ட்னாலே பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறும். I was writing a poem that he had been writing a poem. ஏன் பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கு, பாஸ்ட் பர்ஃபெக்டா மாற்றும் போது had பிளஸ் been பிளஸ் verb பிளஸ் ing. ஓகேவா, யாராவது வந்து நம்மளோட டென்ஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் வந்துட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகேவா, டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு டென்ஸ் ரொம்ப முக்கியம். அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்டா வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்டாவே விட்டுறணும், சேஞ்ச் பண்ணக்கூடாது. டேவிட் செட் அப்படியே, அப்புறம் தட்டு போட்டுரும். தட் ஐயா மட்டும் ஹியா மாத்திடணும். ஹி ஹேட் பாஸ்ட் த எக்ஸாம், அவ்வளவுதான். ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா வில் வந்து உட்டா மாறும்னு சொன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ஷி செட் ஐ வில் கோ டு த லண்டன். ஷி செட் தட் ஷி வுட் கோ டு த லண்டன். ஷி வுட் கோ டு லண்டன். ஓகேவா, ஐ வந்து ஷியா மாறி இருக்கு, வில் வந்துட்டு வுட்டா மாறி இருக்கு, வுட் கோ டு லண்டன். ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படியே வந்து இங்க பிளேஸ் ஆயிருக்கு. அடுத்தது ஹி செட் ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. ஹி செட் தட் she will be waiting. he said அவன் சொன்னா எனக்காக வெயிட் பண்ணுவேன். ஓகேவா, அப்ப இங்க வந்து ஐ வந்துட்டு என்னவா மாறி இருக்கு, ஐ வந்துட்டு அவன், அப்ப வந்து ஹியா மாறிடுச்சு. ஃபார் யூ எனக்காக வெயிட் பண்ணுவேன், அப்ப யூ வந்துட்டு என்னவா மாறி இருக்கு பாருங்க, நீயா மாறி இருக்கு. ப்ரொனவுன் சேஞ்ச் வந்து நோட் பண்ணி மாற்ற வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ வில் பி வந்துட்டு அடுத்தது would be மாறி இருக்கு. அடுத்தது வந்து கன்ஜெக்ஷன் தட்டு போட்டிருக்கோம். ஓகேவா, டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் எல்லாத்துக்குமே கன்ஜெக்ஷன் வந்து தட்டு தான் போடுவோம். ஓகே, எங்க வந்து நம்ம பேக் ஷிஃப்ட் பண்ண மாட்டோம், தட் இஸ் எங்க வந்துட்டு டென்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். நான் சொன்னேன்ல டென்ஸ் வந்துட்டு நோ சேஞ்ச் அப்படின்னு, அது வந்து எங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க வந்துட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த பாக்ஸ் வந்துட்டு கரெக்டா பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா, பேக் ஷிஃப்ட் டஸ் நாட் அப்ளை when the reporting speech is in the present tense or future tense. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்னா ஒன்றும் இல்லை. ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்னா இங்க நம்ம ஹீ செட் எழுதுற இடத்துல சேஸோ இல்ல வில் சேவோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வில் சேவோ இருந்தது அப்படின்னா, ஓகே, வில் சேவோ இருந்து இங்க கமா போட்டு இங்க வந்துட்டு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த சேஸும் வில் சேவும் இருந்தது அப்படின்னா இந்த கமா இந்த கொட்டேஷன் மார்க்குள்ள இருக்கிற கண்டென்ட் வந்துட்டு என்ன டென்ஸ்ல இருக்கோ அதே டென்ஸ்ல தான் நம்ம வந்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதுவோம். ஓகேவா, there will be no change in tense when reporting speech இங்க இந்த ரிப்போர்ட்டிங் verb வந்து சேஸாவும் வில் சேவாவும் இருக்கணும். ஓகேவா, செட் இல்ல செட் டூன்னு இல்லாம சேஸாவும் வில் சேவாவும் இருந்தது அப்படின்னா there will be no change in reported speech. தட் இஸ் அந்த கொட்டேஷனுக்குள்ள இருக்கிற அந்த சென்டென்ஸ் வந்துட்டு என்ன டென்ஸ்ல இருக்கோ அதே டென்ஸ்ல தான் நம்ம இன்டைரக்டாவும் மாத்துவோம். இன்டைரக்டா மாற்றும் போது அதே டென்ஸ் தான் வரும். இப்போ இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அதுவே சேஸ் டூ அப்படின்னா டெல்ஸ்ன்னு எழுதிருவோம். ஓகேவா, இப்போ இங்க சப்போஸ் வந்து சேஸ் டூன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சேஸ் டூ அப்படின்னு இருக்கு அப்படின்னா அப்பயுமே வந்துட்டு there will be no change in tense of அந்த கொட்டேஷனுக்குள்ள வர ஸ்பீச். ஓகேவா, அது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள வர்றது வந்து there will be no change in tense. ஓகேவா, ஆனா வந்து இங்க he says to அப்படின்னு எழுதும்போது he tells சொல்லி எழுதுவோம், he tells thatன்னு சொல்லி எழுதுவோம். he tells thatன்னு சொல்லிட்டு ப்ரொனவுன் மட்டும் மாத்திப்போம், ஆனா டென்ஸ் வந்துட்டு அதே வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க பாருங்க, டாம் சேஸ் ஐ ஈட் அ மேங்கோ. ஐ ஈட்டுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கா, இங்க பாருங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்லயும் வந்துட்டு அதே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இருக்கு பாருங்க. ஓகேவா, அதுதான் இம்பார்ட்டன்ட். நோ பேக் ஷிஃப்ட் எப்போ அங்க வந்துட்டு சேஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டாலோ இல்ல வில்சேங்கிற வார்த்தை வந்துட்டாலோ இன்னொரு வந்து சேஸ் டூ அப்படின்னு வந்துட்டாலோ. ஓகேவா, சேஸ் டூ இருந்தா மட்டும் இங்க டாம் சேஸ் டூன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டாம் டெல்ஸ் மாறிடும், டெல்ஸ் தட்டுன்னு மாறிடும். ஓகேவா, இல்லாட்டி டாம் சேஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா சேஸ், டாம் வில்சேன்னு இருந்துச்சு அப்படின்னா டாம் வில்சேவே வந்துடும். ஓகேவா, அப்ப அதை மட்டும் அப்படியே எக்ஸாக்டா வச்சுக்கிட்டு Tom says that he eats a mango.
ஈட் அ மேங்கோ. ஓகேவா, ஹீக்கு வந்து ஈட்ஸ் தானே வரும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல, சிங்குலர்ல. அப்ப ஹீ ஈட்ஸ் அ மேங்கோன்னு வரும். ப்ரெசன்ட் டென்ஸாவே தான் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. ஓகேவா, அடுத்தது ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து டென்ஸ் சேஞ்ச் ஆகான்னு வந்து பார்த்தோமா, அதை இன்னும் தெளிவா இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம பார்த்தது ஒரு சின்ன பாயிண்ட் தான். என்ன பாயிண்ட்? ஒரு இதில் ஒரு ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சாக வருது அப்படின்னா, தட் இஸ் சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் ஒரு வேர்பு வரும்போது, டைரக்ட் ஸ்பீச்சில் சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் அதுக்கு பேர் வந்துட்டு ரிப்போர்ட்டிங் வேர்புன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் வேர்பு வந்துட்டு சேஸா வந்தா, ஓகேவா, அடுத்தது வில் சேவா வந்தா, அடுத்தது சே டூவா வந்தா, சேஸ் டூவா வந்தா, இது எல்லாம் வந்தா அந்த இதில் வந்துட்டு என்ன மாறாது, டென்ஸ் வந்துட்டு தேர் வில் பி நோ சேஞ்ச் இன் டென்ஸ். ஆனால் ப்ரனவுன்லாம் மாறும். ஓகேவா, நோ சேஞ்ச் இன் டென்ஸ், பட் என்ன அப்படின்னா தேர் வில் பி அ சேஞ்ச் இன் ப்ரனவுன். ஓகேவா, ஐ வந்து ஹியா மாறுது, அந்த சென்டென்ஸே மாறாது அப்படிங்கிறது கிடையாது. டென்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, நோ சேஞ்ச் இன் டென்ஸ் மட்டும் தானே ஒழிஞ்சு மித்தது ப்ரனவுன் எல்லாம் மாறும். ஓகேவா, ப்ரனவுன்லாம் மாற்றாமல் அப்படியே எழுதி வச்சுட்டு வந்துடாதீங்க, அது தப்பு. ஐனா வந்து ஹியா மாறுது, ஷியா மாறுது, யூனா மீயா மாறுது, இந்த மாதிரிலாம் வந்து மாறும். ஓகேவா, ஸோ அந்த டென்ஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரனவுனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து டென்ஸ் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ வந்து சேஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும் வந்துட்டு சேஸை வந்துட்டு சேஸ்ன்னு தான் எழுதுவீங்க. ஓகேவா, வில் சே வந்தது அப்படின்னா சென்டென்ஸோட சேஞ்ச்லேயும் வில் சே தான் எழுதுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ வில் சே ஐ கோ டு ஹாஸ்பிட்டல் டுமாரோ அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டல் டுமாரோ. அப்போ நம்ம எழுதும்போது he will say தான் எழுதுவோம். he will say that he goes to மாத்திரம் goes to hospital tomorrow the following day வரும். ஓகேவா, ஸோ இங்கே will sayனா அந்த will say தான் கீழே எழுதிட்டு வரோம். ஆனால் says toக்கு மட்டும் சேஸோட வந்துட்டு to அப்படின்ற ஒரு ப்ரப்போசிஷன் வந்தது அப்படின்னா அதை மட்டும் நம்ம வந்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்துட்டு டெல்ஸ்ன்னு மாற்றிப்போம். ஓகேவா, இதுதான் இம்பார்ட்டன்ட்டு, இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வந்து ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் அதெல்லாம் வந்துட்டு அங்கே வந்துட்டு டென்ஸ் வந்து மாறாது. வேற எங்கே மாறாது அப்படின்னா யூனிவர்சல் ட்ரூத்தோ இல்லை வந்துட்டு சயின்டிஃபிக் ஐடியாவோ வந்து அங்கே வந்து மாறாது, சயின்டிஃபிக் ஃபேக்டாவோ வந்தால். ஃபார் எக்ஸாம்பிள், எப்பயுமே வந்துட்டு வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸில் வந்து கொதிக்கும், சன் வந்துட்டு ஈஸ்டில் தான் ரைஸ் ஆகும், அதே மாதிரி வெஸ்டில் தான் செட் ஆகும். இந்த மாதிரி சயின்டிஃபிக்கான ஃபேக்ட்ஸ் அதெல்லாம் வந்தது அப்படின்னா அந்த சென்டென்ஸோட எது வந்து மாறாது அப்படின்னா டென்ஸ் வந்து மாறாது. ஓகே, டாம் செட் தட் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்னே தான் வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச்லேயும் இருக்கும். அதை இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும் மாற்றும் போது இங்கே தட்டு போட்டு இங்கே த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அந்த சென்டென்ஸை எக்ஸாக்டாக அப்படியே எழுதிடுவோம். ஓகேவா, நமக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐஏஹி அந்த மாதிரி வந்து ஒரு பர்சனை சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அங்கே மட்டும் தான் ப்ரனவுன் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி யூனிவர்சல் ட்ரூத் சயின்டிஃபிக் ஃபேக்ட்டுக்கெல்லாம் சென்டென்ஸ் எடுத்து அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, அடுத்தது ஹேபிச்சுவல் ஆர் ரிப்பீட்டட் ஆக்ஷன். ஹேபிச்சுவல் ஆர் ரிப்பீட்டட் ஆக்ஷனுக்கு வந்துட்டு டென்ஸ் வந்துட்டு என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஹீ செட் தட் ஹீ கோஸ் ஃபார் அ வாக் எவ்ரி மார்னிங். நான் தினமும் மார்னிங் வந்து வாக்கிங் போவேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான் அப்படின்னா அது வந்து அவனோட ரிப்பீட்டடான ஆக்ஷன். சிம்பிள், நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே பல்லு விளக்குவோமா, அந்த பல்லு விளக்குறத வந்துட்டு நான் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருந்தேன்னா இங்கேயும் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே தான் சொல்லுவேன். ஓகேவா, அடுத்தது சம்திங் ஸ்டில் ட்ரூ அன்சேஞ்ச் அட் த டைம் ஆஃப் ரிப்போர்ட்டிங். நம்ம வந்து சொல்கிறப்போ அந்த அதில் வந்து அந்த விஷயம் வந்து சேஞ்ச் ஆகாமலே இருக்குது, கரெக்டாகவே இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு நம்ம டென்ஸை வந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஓகேவா, மொத்தம் 3 விஷயத்துக்கு. ஒன்று பழக்கப்பட்ட விஷயங்களுக்கு ஹேபிச்சுவல் ஆர் ரிப்பீட்டட் ஆக்ஷனு, யூனிவர்சல் ட்ரூத்துக்கு சயின்டிஃபிக் ஃபேக்ட்டுக்கு, அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மாதிரி சேஸ் வில் சே அதுக்கப்புறம் வந்து சேஸ் டு இந்த மாதிரியெல்லாம் வந்தால் அதுக்கெல்லாம் வந்துட்டு டென்ஸ் வந்து மாறாது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சேஞ்ச் ஆஃப் ப்ரனவுன்ஸ். ஒரு ப்ரனவுன் வந்து எப்படி மாறும் அப்படின்னு. ஓகேவா, ப்ரனவுன் சேஞ்ச் அக்கார்டிங் டு த பர்சன் ஸ்பீக்கிங் அண்ட் த பர்சன் பீயிங் ஸ்போக்கன் டு. ஓகேவா, எந்த பர்சன் வந்து பேசுகிறாங்களோ அந்த பேசுகிற பர்சனுக்கு ஏற்ற மாதிரியும் அப்புறம் வந்து யார்கிட்ட அதை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, the person being spoken to not according to the original speaker's perspective. இப்போ நான் வந்துட்டு அவன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல மாறாது. அவன் என்ன சொன்னானோ அதை வச்சு தான் அவன் அப்படின்னு நான் வந்துட்டு ஒருத்தர் சொல்கிறேன் அப்படின்னா he said that
ஐ வாண்ட் டு பி அ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா ஐ வாண்ட் டு பி வந்துட்டு அவன் சொல்கிறான்னு மாத்திரன்ல. ஸோ அவன் சொல்கிறத வச்சுனா இங்கே ப்ரொனவுன் மாறும், ஹீயா மாறும். ஓகேவா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ, வி, மை, அவர், மீ, அஸ். ஓகேவா, சேஞ்சஸ் டு த மேட்ச் ஆஃப் த சப்ஜெக்ட் ஆஃப் த ரிப்போர்ட்டிங் verb. ஓகேவா, அது செகண்ட் பர்சன் யூ அண்ட் யுவர்லாம் வந்து சேஞ்சஸ் டு த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ரிப்போர்ட்டிங் verb. ரிப்போர்ட்டிங் verb ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ராஜா செட் டு ராமு. ஓகேவா, ஸோ அந்த ராஜாக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஒன்று மாறும், ராமுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ராஜா செட் டு யூ, இதுதான் வந்து ஆப்ஜெக்டாக வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ரிப்போர்ட்டிங் verb இதுக்கேற்ற மாதிரி வரும். ஓகேவா, யூ அண்ட் யுவர் வந்துடுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். அதுவே வந்து ஐ, வி, மை, அவர், மீ, அஸ் எல்லாம் வந்து சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேவா, அடுத்தே வந்துட்டு ஹீ, ஷீ, தே, இட்லாம் வந்துட்டு எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹீனா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹியூமன் மாற்றுவோம், இது வந்து அதே மாதிரி தான் வரும். ஓகேவா, இங்கே பாருங்க, ஐ வந்துட்டு ஹீ ஆர் ஷீன்னு மாறும். ஓகேவா, ஏன் அப்படின்னா இது வந்துட்டு சப்ஜெக்டாக வரும், ஒரு ரிப்போர்ட்டிங் verb சப்ஜெக்டாக வரும். அது அந்த ராஜாங்கிறது தான் இங்கே சப்ஜெக்ட். அப்போ இவனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ராஜா செட் டு ராமு, ராஜா டோல்டு ராமு. சரி, ஓகேவா, ஐ நீட் காஃபின்னு வச்சுக்கோங்களேன். தட் ராஜா டோல்டு ராமு ஹீ அப்படின்னு மாறும். ஓகேவா, இங்கே வந்து ஐ வந்துட்டு என்ன மாறிடும், ஹீயா மாறிடும். ஓகே, அதான் இங்கே ஐ வந்து ஹீயா மாறிடும், வி வந்துட்டு என்னவா மாறும், தேவா மாறும். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மை அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்டாக வந்துருது அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஹீ ஆர் ஹிஸ்ன்னு மாறும். ஓகேவா, ஹிஸ் ஆர் ஹர்ன்னு மாறும். மை வந்துட்டு ஹிஸ் ஆர் ஹர்ன்னு மாறும். அவர்னா வந்துட்டு தேயர்னு மாறும். மீ அப்படின்னா வந்துட்டு ஹிம் ஆர் ஹர்ரா மாறும். அஸ் வந்து அப்படின்னா தெம்மா மாறும். ஓகேவா, இது எல்லாமே வந்துட்டு எதில் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் பர்சனாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சனாக வந்தது அப்படின்னா அது வந்து சப்ஜெக்டாக வந்தது அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி தான் மாறும். ஐ வந்து என்ன மாறும், ஹி ஆர் ஷி, வீனா தே, மைனா ஹிஸ் ஆர் ஹர், அவர்னா தேயர். ஓகேவா, அடுத்தது மீ அப்படின்னா ஹிம் ஆர் ஹர். அது வந்து பீனா தே, மைனா ஹிஸ் ஆர் ஹர், அவர்னா தேயரு, மீனா ஹிம் ஆர் ஹர், அஸ்னா தெம். ஓகேவா, அடுத்தது கீழே பாருங்க, யூ அப்படின்னா வந்துட்டு அதுவே வந்துட்டு ஆப்ஜெக்டாக வந்தது அப்படின்னா ஐ, ஹி, ஷி, தே, அது வந்து எந்த கான்டெக்ட்ல வருதோ அதுக்கேற்ற மாதிரி. யூ வந்துட்டு ஆப்ஜெக்டாக வந்தது அப்படின்னா, யுவரும் ஆப்ஜெக்டாக வந்திருந்தது அப்படின்னா மை, ஹிஸ், ஹர், தேயர் இந்த மாதிரி மாறும். ஓகேவா, யுவர்னா மை, ஹிஸ், ஹர் பொசசிவ் டவுன்ல வரும். அதுவே யூ அப்படின்னா ஐ, ஹி, தே, ஷி இதெல்லாம் மாறும். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க, ஹி சேஸ் ஐ எம் இன் 5th class, ஹி சேஸ் தட். ப்ரனவுனோட சேஞ்ச் தான் இங்கே பார்க்குறோம். ஓகேவா, மித்ததெல்லாம் நம்ம ப்ரனவுன் சேஞ்ச் மட்டும் இந்த சென்டென்சஸில் வந்துட்டு உன்னிப்பாக பார்க்கலாம். ஓகேவா, ஹி சேஸ் தட் ஐ எம் இன் 5th class, அவன் சொன்னால் அவன் வந்து 5th class படிக்கிறான்னு. இங்கே வந்துட்டு அவனை பற்றி தானே பேசுகிறோம். அப்போ வந்து இந்த ஐ வந்துட்டு இதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்போ ஐ வந்து ஹியா மாதிரி இருக்குது. ஓகேவா, அடுத்தது ஹி சேஸ் டு தெம் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் ஜாப். ஹி சேஸ் டு தெம் அவன் வந்து அவங்ககிட்ட சொல்கிறான். ஓகேவா, அவன் வந்து அவங்ககிட்ட சொன்னான் தட் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் ஜாப்னு. ஓகே, அவங்ககிட்ட சொல்லும் போது இங்கே யூ வந்துட்டு என்னவா மாதிரி இருக்கு, தேவா மாதிரி இருக்கு. ஓகேவா, ஏன்னா அவங்கள பற்றி தானே சொல்கிறான், அவன் தெம்மை பற்றி தானே சொல்கிறான். ஓகே, அப்போ அந்த தெம் வந்துட்டு யூக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது தேவா மாறுது. இதை தான் வந்து யூ வந்துட்டு ஆப்ஜெக்டாக ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா, அடுத்தது ஷீ சேஸ் ஷீ இஸ் இன் 9th class. ஷீ செட் தட் ஷீ இஸ் இன் த 9th class. அவ்வளோதான். ஷீ செட் டு மீ ஐ லைக் யுவர் புக். ஷீ செட் டு மீ தட் ஷீ லைக்டு. யுவர் புக் வந்துட்டு என்னவா மாறுது பாருங்க, மை புக்காக மாறுது. யுவர் வந்துட்டு என்னவா மாறுது, மையா மாறுது. எங்க ஆப்ஜெக்ட், இந்த யுவர் மை புக்குங்கிறது வந்துட்டு ஆப்ஜெக்ட், யுவர் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே வந்துட்டு ஆப்ஜெக்ட். அந்த யுவர் வந்து என்னவா மாறுது பாருங்க, மையா மாறுது. ஏன், அவள் சொன்னா என்னோட புக்கு அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அவளுக்கு என்னோட புக்கு பிடிக்குமாமா, என்னோட புக்கு, அந்த என்னோட தான் இங்கே மாறி இருக்கு. ஓகேவா, ஆல்வேஸ் ஆஸ்க் ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அண்ட் ஹூ இஸ் பீயிங் ஸ்போக்கன் டு. யார் பேசுகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு. ஓகேவா, இப்போ யார் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரொனவுனை வந்துட்டு ஈஸியாக வந்து மாற்றிடலாம். அதே வந்து யார்கிட்ட சொல்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரொனவுனை ஈஸியாக மாற்றிடலாம்னு சொல்கிறாங்க. ப்ரொனவுன்ஸ் ஆர் ரீஅசைன்ட் ரிலேட்டிவ்லி டு த ரிப்போர்ட்டர், நாட் த ஒரிஜினல் ஸ்பீக்கர். யார்கிட்ட சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு ரிப்போர்ட்டட் இதை மாறும், ஒரிஜினல் ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி மாறாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது
இங்கே டைம் அண்ட் பிளேஸோட எக்ஸ்பிரஷன்லாம் வந்துட்டு சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். ஓகே, டைமோட எப்படி சேஞ்ச் ஆகும்? நவுனா வந்துட்டு தென்னு சேஞ்ச் ஆகும். ஓகேவா, நவுனா வந்துட்டு தென்னு, ஹியர்னா வந்துட்டு தேரு, டுடேனா வந்துட்டு தட் டே. ஓகேவா, டு நைட்னா வந்துட்டு தட் நைட்டு, இப்படி தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் மீட்டிங் யூ நவ் அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச் ஐ எம் மீட்டிங் யூ நவ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா she said that she was meeting me that day. நவ் சரி, நவ் வந்து தென்னா மாறும். she was meeting me then அப்படின்னு சொல்லி மாறும். நவ்னா தென், ஹியர்னா தேர், டுடேனா தட் டே, டு நைட்னா தட் நைட்டு, திஸ் மார்னிங் திஸ்னாலே தட்டுன்னு மாறும். ஓகேவா, திஸ் மார்னிங்னா தட் மார்னிங், திஸ் மார்னிங்னா தட் மார்னிங். அடுத்தது எஸ்டர்டேனா வந்துட்டு த டே பிஃபோர் ஆர் த ப்ரீவியஸ் டே, லாஸ்ட் நைட்னா த நைட் பிஃபோர். ஓகே, அடுத்தது டுமாரோனா த நெக்ஸ்ட் டே ஆர் த ஃபாலோயிங் டே, நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா த ஃபாலோயிங் வீக்கு, நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா த ஃபாலோயிங் மந்த்து, எகோனா வந்துட்டு பிஃபோர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எகோனா பிஃபோரு, தஸ்ஸும் இம்பார்ட்டன்ட்டு, தஸ்ஸுனா சோனு மாறும். ஓகேவா, இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அடுத்தது திஸ்ஸு தீஸு, திஸ்ஸுனா தட்டுன்னு மாட்டும், தீஸுனா தோசுன்னு மாறும், கம்னா வந்து கோன்னு வரும். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், இதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். she said I am buying a laptop today. I am buying a laptop today. டுடேனா என்னன்னு மாறும்? தட் டேன்னு மாறும். சில சென்டென்சஸில் வந்து டுடேனே இருக்கும். ஓகேவா, இஃப் யூ ரிப்போர்ட் சம்திங் ஆன் த வெரி சேம் டே ஆஸ் இட் வாஸ் செட், சொன்னால் நான் அது அன்னைக்கே வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்துட்டு இன்னொருத்தட்ட போய் அதே மாதிரி சொல்கிறீங்க. ஓகேவா, டைரக்ட் ஸ்பீச்சில் இப்போ தான் ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதை போய் அதே நாள் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா அந்த டுடே வந்துட்டு டுடேவே வந்துட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போகலான்னு வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான். அதே போய் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் என் ஃப்ரெண்டு வந்துட்டு நீ கோயிலுக்கு போகலான்னு சொன்னான், ஸோ நானும் அவனுக்கு கோயிலுக்கு போக போகிறோம் இன்னைக்கு அப்படின்னா அந்த டுடேவே இருக்கும். ஓகேவா, அது மட்டும்தான் வந்துட்டு இங்கே எக்ஸப்ஷன், மித்ததெல்லாம் அதே மாதிரி தான் வரும். ஐ கால் யூ டுமாரோனா த நெக்ஸ்ட் டே ஆர் த ஃபாலோயிங் டே. ஓகேவா, ரெண்டுத்தில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். we were living in Hong Kong, they had been living in Hong Kong, இது வந்துட்டு நார்மலான சென்டென்ஸ். ஓகேவா, we were living அப்படிங்கிறது வந்துட்டு பாஸ்ட் கண்டினியூஸாக, அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாற்றிருக்காங்க. ஓகே, அடுத்தது சேஞ்ச் ஆஃப் மாடல் வெர்ப்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நம்ம வந்துட்டு வில்ல வந்துட்டு உட்டுன்னு மாற்றோம் அப்படின்னா உட்டன் பார்த்தோமா, அது வந்து யூஸ்வலாகவே நமக்கு ஃபியூச்சர் டென்ஸில் வந்து வில்ல வந்துட்டு உட்டா மாற்றணும் அப்படிங்கிறதா வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிற ஃபார்முலா அது. ஆனால் இங்கே பாருங்கள், அதுவே வந்துட்டு மாடல்ஸ் த டூ சேஞ்சுங்க அப்படின்னா கேன் வந்துட்டு இன்டைரக்டாக மாறும்போது குட்டாக மாறிடும். ஓகேவா, ஹி செட் தட் ஐ கேன் சிங், செட் தட் ஹீ குட் சிங். ஓகேவா, அடுத்தது மே வந்து மைட்டாக மாறிடும். ஷீ செட் தட் ஐ மே கோ டு பாரிஸ், ஷீ செட் தட் ஷீ, மே வந்துட்டு என்னமா மாறுது? மைட்டாக மாறுது. அங்கே பாருங்க, ஷீ மைட் கோ டு பாரிஸ். மஸ்ட் அப்படிங்கிறது ஆப்ளிகேஷன், யூ மஸ்ட் டூ திஸ், நீ இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறப்போ அது வந்துட்டு மஸ்ட் வந்து ஹேட் டூவாக மாறும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. போன சிஜிஎல்ல வந்துட்டு இந்த ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. நான் 10th இந்த ரூல்ஸ் வந்து படிச்சிருந்தனால நான் போட்டேன். ஆனால் வந்துட்டு இந்த ரூல் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மேமோட புக்கில் இல்லை. ஓகேவா, அதனால வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அவங்க வந்து ஞாபகம் போடாமல் வந்தாங்க. மஸ்ட் என்னவா மாறும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சில ரூல்ஸ் அங்கே வந்து விட்டுருக்காங்க, அதில் கவர் பண்ணியிருக்கேன். இதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த புக்கும் ரீட் பண்ணுங்கள், ஏன்னா அந்த புக்கையும் ரீட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஓகேவா, மஸ்ட் வந்து ஹேட் டு. ஓகே, ஷீ செட் தட் ஐ மஸ்ட் கோ நவ், கோ நவ் வந்து என்னவா மாறும்? தென்னா மாறும் படித்தோம். ஷீ செட் தட் ஷீ ஹேட் டு கோ தென், மஸ்ட் வந்து என்னவா மாதிரி இருக்குது? ஹேட் டுவா மாதிரி இருக்குது. ஷீ ஹேட் டு கோ தென். வில் வந்துட்டு உட்டா மாறிடும். ஐ வில் ஹெல்ப், தட் ஹீ செட் தட் ஹீ வுட் ஹெல்ப். அவ்வளோதான். ஓகேவா, அடுத்தது ஷால் வந்து ஃபியூச்சரில் ஷுட்டா உட்டாவா மாறும். இது வந்துட்டு டிபெண்ட்ஸ் அப்பான் த சென்ஸ் ஆர் கான்டெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகேவா, சஜஷன் மாதிரி இருந்தால் அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வுட்டு யூஸ் பண்ணுவோம். அதுவே ஷுட்டுனா ஒரு ஆப்ளிகேஷன், கண்டிப்பாக பண்ணியே ஆகணுன்ற பட்சத்தில் வந்துட்டு நம்ம ஷாலை வந்து ஷுட்டாகவே மாற்றிடுவோம். இல்லை அது வந்துட்டு ஒரு நார்மலான சென்டென்ஸு அப்படின்னா அதுக்கு வந்து வுட்டு மாறுவோம். ஓகேவா, ஷீ செட் தட் ஐ ஷால் ட்ரை, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சஜஷன் தான் கொடுக்குறாங்க. அப்போ இங்கே வந்து வுட்டு மாற்றிக்கலாம். ஓகே, ஷாலை வந்து வுட்டுன்னு மாற்றிக்கலாம். சஜஷன் கொடுத்தா நம்ம வந்துட்டு வுட்டுன்னு மாற்றிக்கலாம் ஷாலை. அதுவே வந்துட்டு ஆப்ளிகேஷன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னா அது வந்து ஷாலை வந்து ஷுட்டாகவே மாற்றிக்கலாம். ஓகேவா, இதுதான் 2 கண்டிஷன். எங்கெல்லாம் மாடல் வெர்பு சேஞ்ச் ஆகாது அதையும் பார்க்கணும். ஓகேவா, த ஃபாலோயிங் மாடல் வெர்ப்ஸ் ரிமைன்ஸ் த சேம் இன் த இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா, வுட்டு மாடல் வெர்ப் எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் ஆகாது அப்படின்னா நமக்கு டைரக்ட் ஸ்பீச்சில் வுட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டைரக்ட் ஸ்பீச்சில் வுட்டு, குட்டு, மே, மைட்டு, ஆட் டு, மஸ்ட் எல்லாம் வந்து டைரக்ட் ஸ்பீச்சிலே வந்துருச்சு அப்படின்னா
அது எதுவுமே வந்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாறும்போது இன்னொன்னா மாறாது. அந்த உட்டு வந்து உட்டாவே தான் வரும், ஆட்டு வந்து ஆட்டுவாவே தான் வரும், மஸ்ட் வந்து மஸ்டாவே தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இந்த விஷயம்லாம் வந்து எப்படி சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனல் கன்விக்ஷனோ ஆப்ளிகேஷனு சர்டனிட்டி இந்த மாதிரியான குறிக்கிற வர சென்டென்ஸாக இருந்தது அப்படின்னா அப்போ வந்துட்டு இது மாறும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, he said that I could climb the ladder, he said that he could climb the ladder. ஓகே, குட்டாவே வந்துருக்கு பாருங்க. she said that I should go to the pub, she said that she would go to the pub, she should go to the pub. ஓகேவா? அடுத்து she said to me you ought to wait for her, she said to me. ஓகேவா? she said to வந்துட்டு டோல்டா மாறும். ஓகேவா? மோஸ்ட்லி டோல்டா தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, டோல்டா மாற்றிக்கோங்க. said to, she told me that I ought to வந்துட்டு ought toவாவே மாறி இருக்கு பாருங்க. என்கிட்ட சொன்னதுனால இங்கே ப்ரொனவுன் வந்துட்டு யூ வந்து ஐயா மாறி இருக்கு. ஓகே, அது ஏற்ற மாதிரி மாறும். I ought to wait for her. அடுத்தது he said that I must study this book, that he must study this book. மஸ்ட் வந்து மஸ்டாகவே வந்துருக்கு. மஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ராங் பர்சனல் நெசசிட்டி இருந்தது அப்படின்னா நம்ம மேலே படிச்சு பாருங்க. பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, மஸ்ட் வந்துட்டு ஹேட்டுன்னு மாறும்னு. இங்கே பார்த்தீங்களா? மஸ்ட் வந்துட்டு ஹேட்டு மாற்றோன்னு நீங்கள் படித்தோம்ல. ஆப்ளிகேஷனாக வந்து ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணுன்ற சென்ஸில் வந்துட்டு மஸ்ட் வந்துட்டு ஹேட்டுவாக மாறிடும். ஒன்று சொன்னோமா, எப்போ மஸ்ட் வந்து ஹேட்டுவாக மாறும்? ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணுன்ற பட்சத்தில். ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும் அப்படின்னா உங்களோட டியூட்டியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும், ரெஸ்பான்சிபிலிட்டியை கேரி பண்ணியே ஆகணும் அப்படிங்கலாம் வரப்போ அந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்துட்டு சென்ஸ் மேக் பண்ணுறப்போ மஸ்ட் வந்து ஹேட்டுவாக மாறும். ஓகேவா? அதுவே வந்துட்டு நான் இதை செஞ்சே ஆகணும், என்னோட பர்சனல் நெசசிட்டி ஒன்று இருக்குது, நான் இந்த புக்கை படித்தே ஆகணும், அந்த மாதிரி என்னோட ஐ போட்டு வருது மஸ்ட் அப்படின்னா பர்சனல் நெசசிட்டிக்கு மட்டும் மஸ்ட் வந்து மஸ்டாகவே வரும். தட் இஸ் ஐ போட்டு வர்றது. இல்லை பர்சனலாக ஒரு விஷயம் வந்துட்டு நான் எனக்கே பண்ணிக்கணும் அப்படின்னு வந்தது அப்படின்னா மஸ்ட் வந்து மஸ்டாகவே ஃபாலோ ஆகும். ஓகேவா? அதுவே வந்துட்டு ஒரு ஆப்ளிகேஷன் கேரி அவுட் பண்ணணும், இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்துட்டு பார்க்கணும், டியூட்டியை கேரி அவுட் பண்ணணும், இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மஸ்ட் வந்துட்டு ஹேட்டோவாக மாறும். எப்போ வந்துட்டு மஸ்டாகவே வரும்? மஸ்ட் வந்துட்டு எப்போ மஸ்டாகவே வரும் அப்படின்னா என்னோட பர்சனல் நெசசிட்டி இருக்கும்போது. ஓகேவா? அப்போ வந்துட்டு மஸ்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வந்துடும் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில். ஓகே, தெர் ஆர் 2 uses ஆஃப் மஸ்டிங். பாருங்க, ஆப்ளிகேஷன் ஃப்ரம் அவுட் சைட். ஒரு அவுட் சைட்லேருந்து ஒரு ஆப்ளிகேஷன் வருது. ஓகேவா? அவங்களுக்கு இதை பண்ணி தரணும். ஓகேவா? வேலையை முடிக்கணும், வேலையை முடிச்சு தரணும். இது மாதிரி அவுட் சைட்லேருந்து ஒரு வேலை நமக்கு சொல்லும்போது நம்ம வந்து அங்கே மஸ்ட் வந்து ஹேட்டுவாக யூஸ் பண்ணுவோம். அதுவே வந்துட்டு ஒரு லாஜிக்கல் சர்டைனிட்டி இருக்குது, இல்லை ஸ்ட்ராங்கான பர்சனல் ஒப்பீனியன் இருக்குது, பர்சனலாக ஒரு விஷயம் எனக்கு பர்சனல் நெசசிட்டி இருக்குது, இல்லை என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மஸ்ட்டு வந்துட்டு மஸ்டாகவே தான் வரும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ் சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்னென்ன? டிக்ளரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி. அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸில் வந்துட்டு ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து செட் இருந்தது அப்படின்னா கேன் பிகம் செட்டு. ஓகேவா? இதோட வந்துட்டு செட் டு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ரிப்போர்ட்டிங் வேர்பை வந்து என்னன்னு மாற்றுவோம்? டோல்டுன்னு மாற்றுவோம். ஓகேவா? அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். அடுத்தது கன்ஜக்ஷனை வந்துட்டு நம்ம என்னன்னு சேர்ப்போம்? கம்மா அப்புறம் கொட்டேஷன் மார்க்லாம் எடுத்துட்டு தட்டு சேர்ப்போம். அதுதான் வந்து டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸோட இது. டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸை வந்துட்டு அசர்ட்னு சொல்லுவாங்க, ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க, இல்லை இன்ஃபர்மேஷன் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சென்டென்சஸில் கன்ஜக்ஷன் வந்து தட்டு தான் சேர்ப்போம். மேபி ஒமிட்டட் இன்ஃபார்மலி. சில இடத்துல வந்துட்டு இன்ஃபார்மலாக வந்துட்டு மேபி வந்து இந்த கன்ஜக்ஷன் வந்து ஒமிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி எஸ்எஸ்சியில் நமக்கு வந்து தட்டு இல்லாத சென்டென்ஸ் வந்து டிக்ளரேட்டிவ்ல ஆப்ஷனில் இருக்காது. ஓகேவா? அடுத்தது அப்ளை டென்ஸ், ப்ரொனவுன் அண்ட் டைம் சேஞ்ச் as a covered above. நம்ம மேலே பார்த்த மாதிரி வந்துட்டு எந்தெந்ததுக்குலாம் வந்து எந்த மாதிரியான டென்ஸ் வந்துட்டு மாறும்னு சொன்னோம்ல, அதெல்லாம் வந்துட்டு நம்ம ரூல்ஸாக பார்த்துட்டோம். அடுத்து வந்து இன்ட்ராகேட்டிவ் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், கொஷின் கேட்குற டாபிக். ஓகேவா? ஸோ இதுக்கு பார்ப்போம். இதில் வந்துட்டு எல்லா ரூல்ஸுமே நம்ம வந்து மேலே படித்த எல்லா ரூல்ஸுமே வந்து அப்ளை ஆகும். இன்ட்ராகேட்டிவ்னா என்ன? கொஷின் மார்க் போட்டு வரும். ஒரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் வரும், அப்புறம் ரிப்போர்ட்டட் வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரியான கொஷின் கேட்கும்போது பின்னாடி கொஷின் மார்க் வரும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம இந்த கம்மா டிக்ளரேட்டிவ்க்கு என்ன பண்ணுவோம்? இந்த எக்ஸ்க்ளமேஷன் கொட்டேஷன் எல்லாம் எடுத்துருவோம். கம்மா கொட்டேஷன் மார்க்லாம் எடுத்துருவோம். அதோட சேர்ந்து இந்த கொஷின் மார்க்கே எடுத்துடணும். ஓகேவா? இன்டைரக்ட்ல எழுதும்போது இன்ட்ராகேட்டிவாக இருந்தது அப்படின்னா அதான் சொல்கிறாங்க, ரிமூவ் த கொஷின் மார்க், இந்த சென்டென்ஸ் பிகம் அசர்ட்டிவ். நம்ம வந்து இந்த கொஷின் மார்க் எடுத்தாலே
அந்த கொஷின் அந்த சென்டென்ஸ் வந்து அசர்ட்டிவா மாறிடும், ஸ்டேட்மெண்ட் சொல்ற மாதிரி மாறிடும். வேர்ட் ஆர்டர், நோ இன்வர்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆர் வேர்ப். ஓகேவா, the sentence become assertive word order, no inversion of subject verb. subjective verb வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இன்வர்ஷன் பண்ணக்கூடாது. தட் இஸ் வேர்பு முன்னாலேயும் சப்ஜெக்ட் பின்னாலேயும் வந்துட்டு நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதும்போது எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ரீப்ளேஸ் செட். செட்டை வந்துட்டு என்ன மாத்தணும், இங்க வந்துட்டு நம்ம ஷீ செட் அப்படின்னா டிக்ளரேட்டிவ்ல செட்டுன்னு வந்தா செட்டே போடுவோம், இல்ல செட்டோட டூ வந்தா டோல்டுன்னு போடுவோம். ஓகேவா, செட் வந்தா இன்டைரக்ட் ஸ்பீச்லயும் செட்டே போடுவோம். ஆனா வந்துட்டு செட் டூன்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதும்போது ஷி டோல்டு தட் அப்படின்னு மாறுமா. ஆனா இங்க பாருங்க, இன்ட்ராகேட்டிவ்ல வந்து கன்ஜெக்ஷன் வந்து தட்டு கிடையாது, தட்டுக்கு பதிலா வந்துட்டு என்ன தட்டு கிடையாது. ஸோ கன்ஜெக்ஷன் மாறி போயிட்டா. ஓகே, கன்ஜெக்ஷன் வந்துட்டு இங்க வந்து தட்டு யூஸ் பண்ண மாட்டோம் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு. மேல இருக்கிற இதுதானே சொல்லிட்டு இருந்தேன். மேல பாருங்க, ஷி செட் வந்துச்சு அப்படின்னா ஒன்னு ஆஸ்க்டுன்னு மாறும், கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்துவோம். ஓகேவா, சும்மா ஒரு விஷயத்த வந்து கேட்கறாங்க அப்படின்னா ஆஸ்க்டு, விசாரணை பண்றாங்க அப்படின்னா என்கொயர்டுன்னு போடுவோம். ஓகேவா, ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்கறாங்கன்னா வாண்டட் டு நோ, இல்ல ஒரு விஷயத்த வந்துட்டு அடிச்சு கேட்கறாங்க இல்ல மிரட்டி கேட்கறாங்கன்னா டிமாண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா, கொஷினோட சென்ஸாக்கு ஏத்த மாதிரி இங்க வந்து செட்டுன்ற போடுற வார்த்தை வந்து மாறும். ஓகேவா, அதுக்கப்புறம் கன்ஜெக்ஷன் வந்துட்டு இங்க இன்ட்ராகேட்டிவ்க்கு எப்பயுமே தட்டு வராது. தட்டு வரல அப்படின்னா என்ன கன்ஜெக்ஷன் போடுவோம் கேட்டீங்க அப்படின்னா, ஒண்ணு வந்துட்டு அந்த கொஷின் வேர்டே போட்டுருவோம், இல்ல ஹெல்பிங் வேர்ப் வந்து கொஷின் வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து இஃப் ஆர் வெதர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அது வந்து கீழே இருக்கும், நான் சொல்றேன். அடுத்தது ஆக்சிலரி வேர்ப் டூ, டஸ், டிட், அது மாதிரி எல்லாம் ஆக்சிலரி வெர்ப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து டென்ஸை வந்து கரெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு மெயின் வெர்பா எழுதுவோம். ஓகேவா, ஆக்சிலரி டூ, டஸ், டிட் இஸ் ரிமூவ்ட் அண்ட் த மெயின் வெர்ப் டேக்ஸ் தி கரெக்ட் ஃபார்ம். ஓகேவா, மெயின் வெர்ப் வந்து கரெக்டான ஃபார்ம் வந்து எடுத்துரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ், மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, இங்க பாருங்க எஸ்ஆர் நோ கொஸ்டின். இந்த மாதிரி எஸ்ஆர் நோ கொஸ்டின் வருது அப்படின்னா, தட் இஸ் எஸ்ஆர் நோ கொஸ்டின் அப்படின்னா நம்ம கேள்வி கேட்டோன்னே ஆமா இல்ல அப்படின்னு மட்டும் வந்துட்டு பதில் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஓகேவா, இதுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி பி வேர்ப் இல்ல மாடல் வேர்ப்ஸ் தான் வந்து கொஸ்டின் வேர்டா வரும். ஆனா அதுவே WH கொஸ்டின் அப்படின்னா நம்ம வந்துட்டு பேராவா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரியான இதெல்லாம் வந்து WH கொஸ்டின்ஸ். ஓகே, நீங்க வந்துட்டு கன்ஜெக்ஷன் இப்போ எஸ்ஆர் நோ கொஸ்டின் வந்துட்டு நார்மல் சென்டென்ஸ்ல கேட்டோம் அப்படின்னா இங்க வந்து எப்படி போட்டிருக்காங்க, இங்க வந்துட்டு இஃப் ஆர் வெதரா வந்து கன்ஜெக்ஷனா போட்டிருக்காங்க. யூஸ் இஃப் ஆர் வெதர் டு ஜாயின் த கிளாஸ், இன்டர்சேஞ்சபிள். ஓகேவா, இஃபும் யூஸ் பண்ணிக்கலாம், வெதர் யூஸ் பண்ணிக்கலாம். ஹி செட் டு மீ வில் யூ ஹெல்ப் மீ, வில் வந்து என்னவா மாறும்னு சொல்லிட்டேன், உட்டா மாறும். ஓகேவா, அப்ப இங்க பாருங்க, ஹி செட் டு மீ, ஹி செட் டு என்னவா மாறும்னா இங்க வந்து கேள்வியா கேட்கறாங்க, அப்ப ஆஸ்க்டு தான். ஓகேவா, ஆஸ்க்டு சில இடத்துல கொஸ்டின்னு இருக்கும், அதுவும் எழுதிக்கலாம். ஓகேவா, ஹி கொஸ்டின் மீ வில் யூ ஹெல்ப் மீ, ஹி ஆஸ்க்டு மீ வில் த இஃப், அங்க வந்துட்டு இங்க வந்துட்டு தட்டு போடக்கூடாது, என்ன போட்டிருக்காங்க கன்ஜெக்ஷன், தட்டு யூஸே பண்ணக்கூடாது, என்ன போட்டிருக்காங்க இஃப் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இது வந்துட்டு பி வேர்ப்ல மாடல் வேர்ப்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, மாடல் வேர்ப்லயோ பி வேர்ப்லயோ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இஃப் ஆர் வெதர் தான் இங்க கன்ஜெக்ஷன். ஓகேவா, இஃப் யூ வந்துட்டு ஹியா மாதிரி இருக்கு, ஹி வுட் ஹெல்ப் மீ. இங்க பாருங்க, வில் வந்துட்டு என்ன, வில் வந்து ஒரு ஹெல்பிங் வெர்ப், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வந்திருக்கா. இங்க வந்து கொஸ்டின் கேட்கும் போது ஒரு சென்டென்ஸ் வந்து இன்வர்ஷனா வந்திருக்கு. ஆனா அதே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதும் போது பாருங்க, இஃப்ங்கிறது கன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா வேர்ப் வந்திருக்கு. ஓகேவா, அதுதான் வந்துட்டு நம்ம இன்டைரக்ட்ல எழுதும் போது இன்வர்ஷன் ஃபாலோ பண்ண கூடாதுங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்டே, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ஸ்ல கொடுக்கும்போது இன்வர்ஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாத்திக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. ஓகேவா, இங்க பாருங்க, she said to me can I use your phone. ஓகேவா, இங்கேயும் வந்துட்டு கொஸ்டினோட வந்து முன்னாடி வந்திருக்கு, அப்ப இஃப்னு மாத்திக்கலாம், இஃப் இல்ல வெதர். ஓகேவா, இஃப் அப்படின்னு மாத்திக்கணும், கேன். செட் டு வந்துட்டு அதே ஆஸ்க்டுன்னு மாத்திக்கலாம். ஓகேவா, ஷி ஆஸ்க்டு மீ, கேன் வந்து என்னவா மாறும், குட்டா மாறும். ஓகேவா, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் எழுதிடணும், இஃப்க்கு அப்புறமே சப்ஜெக்ட் வந்துடும், அதுக்கப்புறம் தான் வேர்ப் வரும். ஷி குட் யூஸ் மை ஃபோன், இஃப் ஷி குட் யூஸ் மை ஃபோன்னு சொல்லி என்னுடைய ஃபோனை வந்து யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதுறோம். அதே மாதிரி இங்க பாருங்க, they told me have you gone to London. they told என்னவா மாறும், asked மாறும் சொன்னா they asked me. if have என்னவா மாறும், have gone இருக்கு, அது வந்து என்னவா மாறும்,
ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்டா மாறுமா? அப்ப ஹேவ் கானுங்கிறது ஹேட் கான் மாறிடும். ஓகேவா? யூ தே டோல்டு மீ இஃப் ஹேவ் யூ, இப்போ என்கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க, அப்போ வந்து யூ வந்து என்னவா மாறும்? ரிப்போர்ட்டட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல ஐன்னு மாறிடும். ரைட்டா? ஐ ஹேட் கான் டு லண்டன். ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட். அடுத்தது WH கொஷின்ஸ் வந்தா, WH கொஷின்ஸ் வந்தா என்ன கொஷின் வேர்டு வருதோ அதுதான் இங்க கன்ஜெக்ஷனு. ஓகேவா? தட்டோ இஃபோ வெதரோ யூஸ் பண்ண மாட்டோம். இஃப் ஆர் வெதர் வந்துட்டு எதுக்கு? எஸ்ஆர் நோ கொஷின்ஸ்க்கு. அதே வந்து WH கொஷின்ஸ்லேயே வந்து தட் இஸ் டபிள்யூனா என்ன? வாட்டு, வெறு, வென்னு, ஒய், ஹூ, அந்த ஹச்சுங்கிறது ஹவு. இந்த மாதிரியான கொஷின் வேர்ட்ஸ்லாம் வந்தது அப்படின்னா அந்த கொஷின் வேர்ட்ஸ் தான் அங்கே கன்ஜெக்ஷனே. ஓகேவா? இது மறந்துடாதீங்க. இஃப் ஆர் வெதர் மறந்து கூட போட்டுறாதீங்க. ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட். கொஷின் வேர்டு தான் இங்கே வந்துட்டு ஜாயினிங் வேர்டாவே வரும். ஓகேவா? இங்கே இஃப் ஆர் வெதர் யூஸ் பண்ண மாட்டோம். ஹி செட் டு மீ வாட் ஆர் யூ டூயிங், ஹி ஆஸ்க்டு மீ தட் வாட் ஐ வாஸ் டூயிங். செட் டு என்னவா வருது? ஆஸ்க்டா மாறிடுது. மீ வந்து மீயாவே வந்துடும். இங்கே வந்துட்டு கொஷின் வேர்டு வாட் ஆர் யூ டூயிங்னு இருக்கா? பி வர்ப் பாருங்க, இங்கே இன்வர்ஷன் ஃபாலோ ஆகாது இன்டைரக்ட் ஸ்பீச்ல. ஃபர்ஸ்ட் பி வர்ப் வந்திருக்கு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஆனா நம்ம மாத்தி எழுதும் போது சப்ஜெக்ட் ஃபர்ஸ்டாவும் வேர்பை வந்துட்டு பின்னாலே எழுதியிருக்கோம். பாருங்க, வாட் ஐ வாஸ் டூயிங். இந்த மாதிரியான இன்வர்ஷன் இன்டைரக்ட் ஸ்பீச்ல ஃபாலோ ஆகாது. ஓகேவா? தே செட் டு மீ வேர் ஹேவ் யூ கான், தே ஆஸ்க்டு மீ வேர் ஐ ஹேட் கான். ஓகேவா? அடுத்தது டீச்சர் ஆஸ்க்டு ஹர் why did you fail the exam, the teacher asked her why she had failed the exam. ஓகேவா? இந்த மாதிரி தான் மாறும். why did you fail the exam அப்படிங்கிற போது the did அப்புறம் do does இந்த மாதிரியான பி வர்ப்லாம் வந்துட்டு இங்க ரிப்போர்ட் இங்க வந்துருச்சு, டைரக்ட் ஸ்பீச்ல வந்துருச்சு. அதுல இன்டைரக்டா மாத்தும் போது நம்ம என்ன சொன்னோம்? இந்த டிட் டூ டஸ் எல்லாம் வந்துட்டு எடுக்க மாட்டோம், இதெல்லாம் வந்து டென்ஸ் மாத்திடுவோம் சொன்னோம்ல, ஏத்த மாதிரி வந்துட்டு வேர்பை போட்டுருவோம்னு சொன்னோம்ல. இங்க வந்துட்டு டிட் யூ ஃபெயில் த எக்ஸாம் அப்படிங்கிறது இங்க வந்து பாஸ்ட் டென்ஸ். அது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்டா மாற்றும் போது ஹேடு ஃபெயில்டுன்னு மாறும். ஓகேவா? ஃபெயில்டு அப்படிங்கிறது வந்து ஹேடு ஃபெயில்டு. ஏன்னா இது வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்டா மாற்றும் போது ஹேடு ஃபெயில்டு. ஓகேவா? இந்த மாதிரி தான் மாற்றணும். ஓகே, அடுத்து பார்ப்போமா? அடுத்து பாருங்க, இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்க்கு எந்த மாதிரி மாறும் அப்படின்னு. ஓகேவா? த ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு த மூட் ஆர் டோன் ஆஃப் த இம்பரேட்டிவ். எந்த மாதிரி சொல்றாங்க, மூட் ஆர் டோன் ஆஃப் த சென்டென்ஸை பொறுத்து அந்த செட் அப்படிங்கிறத வந்து நம்ம மாற்றுவோம். ஓகேவா? செட்டை வந்து கொஷின் வேர்டாக மாற்றும் போது ஆஸ்கடு, டிமாண்டட்லாம் மாற்றணும்ல, அது மாதிரி இங்கே வந்துட்டு மூட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க வந்துட்டு கோவமாக பேசுகிறாங்க, கெட் லாஸ்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஷவுட்டடுன்னு சொல்லுவோம். இல்லை ஒருத்தவங்க வந்துட்டு நீ வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா ஆர்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த முன்னாடி வர இருக்கிற ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து மாறும். ஓகே, அப்புறம் ரிப்போர்ட்டட் வேர்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டென்ஸ் வந்துட்டு இங்கே 2+2+V1 தான் எழுதுவோம். ஓகேவா? 2+V1 தான் எழுதுவோம். இன்ஃபினிட்டிவ் மாதிரி தான் எழுதுவோம். ஓகேவா? இங்கே வந்துட்டு ப்ரெசென்ட் வந்து பாஸ்ட். இம்பரேட்டிவ்ல அந்த கதையே கிடையாது. ஓகேவா? சில இடத்துல மட்டும்தான் நம்ம வந்துட்டு நார்மலாக டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுற டென்ஸ் சேஞ்ச் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். மித்தபடி நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் கெட் அவுட்னு சொன்னாங்க அப்படின்னா டு கெட் அவுட், கெட் அப்படிங்கிறது வேர்புங்கிறதுனால அதுக்கு முன்னாடி டூ வந்துட்டு யூஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இந்த சென்டென்சஸ்க்கு வந்து நடக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் பண்ணுற மாதிரியான இல்லை கமெண்ட் பண்ணுற மாதிரியான சென்டென்சஸ் இருந்ததுன்னா ஆர்டர் ஆர் கமாண்டட்னு போட்டுருவோம், டோல்டுன்னு போடுவோம். ஹி ஆர்டர்டு கெட் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹி ஆர்டர்டு ஹிம் டு கெட் அவுட், டு கெட் அவுட். ஓகேவா? இங்கே டூ அப்படிங்கிறது தான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான கன்ஜெக்ஷனாக வரும். ஓகேவா? டூ தான் வந்து இங்கே கன்ஜெக்ஷனாக வரும். அங்கே வந்து இஃப் வெதரு, அதுக்கப்புறம் இன்ட்ராகேட்டிவ்ல இஃப் வெதரு, அப்புறம் WH வேர்ட்ஸ்லாம் வந்து கன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணோம்ல, டிக்ளரேட்டிவ்ல தட்டு யூஸ் பண்ணோம்ல, ஆனால் இம்பரேட்டிவ்ல வந்துட்டு வி ஆர் யூசிங் டூ. ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகேவா? டூக்கு அப்புறமே வந்துட்டு நம்ம வந்து V1 யூஸ் பண்ணிடுவோம். டிக்ளரேட்டிவ்க்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்துட்டு யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா அது வந்து சில சென்டென்சஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரெக்வஸ்ட் வந்துட்டு ரெக்வஸ்டட்னு மாறும். ஷி ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா ஷி ரெக்வஸ்டட் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு இருக்கா, இங்க ப்ளீஸ் தான் வந்து ரெக்வஸ்டடா மாறிடுச்சு. ஷி ரெக்வஸ்டட் மீ டு ஹெல்ப் ஹர். ஓகேவா? அடுத்தது அட்வைஸ்னா அட்வைஸ்டுன்னு மாறும். அவாய்ட் அன்ஹெல்தி ஃபுட், த டாக்டர் அட்வைஸ்டு ஹிம் டு அவாய்ட் ஹெல்தி ஃபுட். சரி, அவாய்ட் அன்ஹெல்தி ஃபுட், சாரி கைஸ், ஹெல்தி ஃபுட் இல்லை, அவாய்ட் அன்ஹெல்தி ஃபுட். அடுத்தது சஜஷனாக வருது அப்படின்னா சஜஸ்டட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒருத்தவங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ரெக்வஸ்டட்னு போடுவோம். அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அட்வைஸ்டுன்னு போடுவோம். சஜஷன் கொடுக்குறீங்க, நம்ம இங்கே பண்ணலாமே இதை பண்ணலாமேன்னு சொல்லி சஜஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா சஜஸ்டட்னு போடுவோம். ஹி சஜஸ்டட். ஓகேவா? லெட்ஸ் கோ ஃபார் அ வாக் அப்படின்னா கோயிங் ஃபார் அ வாக்குன்னு போடுவோம். ஓகேவா? கோயிங் ஃபார் அ வாக். சில இடத்துல டூ வந்துட்டு கன்ஜெக்ஷனாக வராமலும்
சில இடத்துல மட்டும் தான் வரும். ஓகேவா? ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு டூ வந்து நம்ம கன்ஜெக்ஷனாக போடுவோம். சில இடத்துல வந்து இது மாதிரி லெட்ஸ் கோ ஃபார் அ வாக், இந்த மாதிரி லெட்ஸ் வர சென்டென்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி போடுவோம். சில இடத்துல மட்டும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, டூ வந்து யூஸ் பண்ணாத சென்டென்சஸ். ஓகேவா? அதான் இது எக்ஸாம்பிள். கோயிங் ஃபார் அ வாக், கோயிங்கிறது இங்க she suggested that what she suggested going for a walk. ஓகேவா? அடுத்தது நெகட்டிவ் கமாண்ட். நெகட்டிவ் கமாண்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து நாட் டூன்னு வந்தது அப்படின்னா, இங்க வந்து டோன்ட்னு வந்தது அப்படின்னா அது வந்து நாட் டூன்னு மாத்தணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் ஈட் சாக்லேட், he ordered me not to eat chocolate. டோன்ட்டுங்கிறத நாட் டூ மாத்திடும். ஓகேவா? டோல்டு, ஆர்டர்டு, அட்வைஸ்டு, அதோட நாட் டூ போட்டுறோம். இங்க பாருங்க, he don't waste time இருக்கா, அது எப்படி எழுதியிருக்கோம்? டோன்ட் வேஸ்ட் டைம்னு இருக்கிற இடத்துல வாட் வி ஆர் யூசிங், டோன்ட் வேஸ்ட் டைம் அப்படிங்கிறதுல டோன்ட் வந்துட்டு என்னவா மாறி இருக்கு, நாட் டூவா மாறி இருக்கு. ஓகேவா? நாட் டூவா மாறி இருக்கு. நாட் டு வேஸ்ட் டைம், ஹி டோல்ட் ஹிம் நாட் டு வேஸ்ட் டைம். அடுத்தது டைரக்ட் அட்ரஸ் ஆர் காலிங், அதை வந்து கால்டுன்னு மாற்றுவோம். ஓகேவா? ஜான் அப்படின்னு சொன்னா ஹி கால்டு ஜான், அவ்வளோதான். ஓகே, ஸோ வேர்டு டூ அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அந்த டூவோட ஃபங்க்ஷன் வந்துட்டு கனெக்டர் ஃபார் இம்பரேட்டிவ். ஓகே, நம்ம இஃப் ஆர் வெதரு ஆர் WH வேர்ட்ஸ்க்கு வந்து இன்ட்ராகேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். தட்டு வந்துட்டு சாரி டிக்ளரேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் டூ வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுறோம்? இம்பரேட்டிவ் யூஸ் பண்ணுவோம் கனெக்டரா. ஓகேவா? அதுவே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, இல்லை நெகட்டிவ் சென்டென்ஸாக வருது, டோன்ட் டூ தட், அந்த மாதிரியான நெகட்டிவ் சென்டென்ஸ்லாம் வந்தது அப்படின்னா அந்த டோன்ட்டை வந்துட்டு நாட்டுன்னு மாற்றிடுவோம். ஓகேவா? நாட்டு கனெக்டர் வந்துட்டு டூவை போட்டுரும். ஓகே, அடுத்து வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் எப்படின்னு பார்ப்போம். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ்ல வந்துட்டு அந்த கொஸ்டின் மார்க், எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வருமா, கண்டிப்பாக ஆச்சரியக்குறி வரும். அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும். அது எதுவுமே வந்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்ல வரக்கூடாது. ஓகேவா? அதான் இம்பார்ட்டன்ட். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் வந்துட்டு அந்த எக்ஸ்க்ளமேஷன்லாம் மார்க்ல எடுத்துட்டா நார்மலான அசர்ட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். ஓகேவா? அடுத்தது இன்டர்ஜெக்ஷனான அலாஸ், ஹூரே, ஓ, வாவ், இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடணும். இது எதுவுமே வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்ல யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது WH வேர்டான வாட், ஹவு, அந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் வந்துட்டு நம்ம இன்ட்ராகேட்டிவ் ஸ்பீச், சரி இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், வாட் அ பியூட்டிஃபுல் டே, he said that it is a very beautiful day, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண ஒழிஞ்சு இங்கே வந்து இந்த வாட்டு, ஹவ்வெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் சொன்னால் மாதிரி தான் அப்படியே யூஸ் பண்ணுவோம். கொஷின் சென்டென்சஸ் சொன்னால் தான் அது. ஆனால் வந்து ஆச்சரியப்படுறது மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து வாட்டு, ஹவ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த வாட்டு, ஹவ்வெல்லாம் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து ட்ராப் பண்ணிடணும், போடவே கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதே மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல் அந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஹவ், வாட் அ பியூட்டிஃபுல் டே, அந்த வாட்டை அப்படின்னு நம்ம எழுதுறோம்ல, வாட்டர் வியூ, வாட்டர். ஓகேவா? எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா, அதனால தான் அந்த வாட்டர் நம்ம வந்து யூஸ் பண்றோம் டைரக்ட்ல. அந்த ரெண்டை வந்து எடுத்துட்டு நம்ம வந்து வெரி யூஸ் பண்ணிக்குவோம் அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி. அதுக்கு தான் அந்த வாட்டருக்கு பதில் தான் அந்த வெரி அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகேவா? கண்டிப்பா இதை மறந்துடாதீங்க. கொஷின் வேர்டு, ஐ மீன் ஆச்சரியப்படுற மாதிரி கொஷின் வார்த்தைகள்லாம் வந்து இருந்தது அப்படின்னா இன்டைரக்ட்ல அது போடக்கூடாது. ஓகேவா? அடுத்தது ரிப்போர்ட்டிங் வெர்ப். செட் அப்படிங்கிறத வந்துட்டு இஸ் ரீப்ளேஸ்டு வித் அ வெர்ப் தட் ஷோஸ் எமோஷன். எந்த எமோஷன் வருதோ அந்த எமோஷனை வந்துட்டு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அங்கே வந்துட்டு ரிப்போர்ட்டிங் வெர்பாக யூஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? செட் அப்படின்னா வந்துட்டு டோல்டுன்னு, செட்டு டூனா டோல்டு, செட்டுனா செட்டுன்னே வரும் டிக்ளரேட்டிவ்ல. ஆனால் வந்துட்டு அதுவே வந்து இன்ட்ராகேட்டிவ்ல ஆஸ்க்டு, கொஷின்டு, அப்புறம் டிமாண்டட், இந்த மாதிரிலாம் வரும். அதுவே இம்பரேட்டிவ்ல கமாண்டடு, ஆர்டர்டு, ரெக்வஸ்டட், இந்த மாதிரிலாம் வரும். இங்கே வந்துட்டு அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் வேர்பில் வந்து அந்த வேர்ப் வந்து செட்டுன்னு மாறுது அப்படின்னா கொஷின் வேர்டாக மாறிடுமா எப்படின்னு பாருங்க. ரிப்போர்ட்டிங் வேர்ப் எப்படி மாறும், ஒரு மாதிரி அந்த சென்டென்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிற ஒரு ஆச்சரியமான சென்டென்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷத்துலையோ இல்லை ரொம்ப ஹாப்பியாவோ சொன்னேன் அப்படின்னா அப்போ வந்து எக்ஸ்க்ளைம்டு வித் ஜாய், டிலைட்டுன்னு மாற்றிக்கணும். ஓகேவா? அடுத்தது சாரோவில் இல்லை ரொம்ப சோகமாக சொன்னேன் அப்படின்னா எக்ஸ்க்ளைம்டு வித் சாரோ, கிரிஃப்னு மாற்றிக்கணும். அதுவே ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி சொன்னேன் அப்படின்னா எக்ஸ்க்ளைம்டு வித் ஒண்டர் ஆர் சர்ப்ரைஸ்ன்னு மாற்றிக்கணும். ஓகேவா? அதுவே பாராட்டுற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா அப்ளாடட்னு மாற்றிடலாம், இல்லாட்டி எக்ஸ்க்ளைம்டு இன் அப்ரிசியேஷன் சொல்லணும். ஓகேவா? இங்கே பாருங்க, எக்ஸ்க்ளைம்டு இன் அப்ரிசியேஷன். இந்த ப்ரொனவுன்ஸ்லாம் நல்லா சரி ப்ரொபோர்ஷன்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வா, வாட் அ வியூன்னு இருக்கா, இந்த சென்டென்ஸ் எப்படி நம்ம வந்துட்டு மாற்றிருக்கோன்னு பாருங்க. she exclaimed with joy அப்படின்னு மாறி இருக்கு. ஓகே, she said what a view அப்படின்னு நம்ம மாற்றக்கூடாது. இன்டைரக்ட்ல மாத்துறப்போ எப்படி மாத்திரணும், ரொம்ப ஆச்சரியமா இல்ல வாட் அ வியூன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்றா அப்படின்னா she exclaimed with joyன்னு மாத்திக்கணும். ஓகேவா?
அப்புறம் திரும்ப தட்டு போடணும். கண்டிப்பா எங்க என்ன போடணும், தட்டு போடணும். ஓகேவா? she exclaimed with joy that. ஓகே, அப்புறம் வாட்டர் வியூ, வாட்டர் வியூ சொல்றாங்களா, அப்ப அங்க வந்து வாட்டர் அப்படி வாவு வாட்டு இந்த மாதிரியான வார்த்தைகளை எக்ஸ்கிளமேஷன் வார்த்தை கொஷின் வார்த்தையெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு அ வியூன்னு இருக்கு, வாட்டர் வியூ, இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் வியூன்னு எழுதணும். ஓகேவா? வாட்டர் வியூங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், அதை வந்து பாஸ்ட் டென்ஸா மாற்றும் போது இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் வியூ, இசுங்கிறது வாசா மாறிடும். ஓகே, வாட்டர் வியூ எவ்வளோ அழகா இருக்கு இந்த வியூ அப்படின்னா எவ்வளோ அழகா டைரக்டா வந்து இன்டைரக்டா மாற்றும் போது டென்ஸ் வந்து மாறுமா, அது வந்து எக்ஸ்கிளமேஷன் சென்டென்சஸ்ல அந்த மாதிரி டென்ஸ் வந்து சேஞ்ச் பண்றது. அந்த ரூல்ஸ் வந்து எப்படி வந்து டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி இங்கேயும் வந்து சென்டென்ஸ் வந்து சேஞ்ச் பண்றது அவசியமானது. ஓகே, ஸோ அதனால she exclaimed with joy that is it was a very beautiful view. வாட்டர் வியூ அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ அழகா இருக்கு அந்த வியூ, அழகா இருக்கிறதான்னு சொல்றாங்க. அங்க வந்துட்டு வாட்டர் பியூட்டிஃபுல் வியூன்னு கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி அந்த அட்ஜெக்டிவ் நம்மளே சேர்த்துக்கலாம் பியூட்டிஃபுல், அதுக்கு முன்னாடி வெரி பியூட்டிஃபுல். ஏன்னா அந்த வாட்டருக்கு பதிலாக தான் நம்ம வெறியே யூஸ் பண்றோம். ஓகேவா? முன்னாடி சொன்ன மாதிரி. அடுத்தது அலாஸ் ஐ ஃபெயில்டு, ஹி எக்ஸ்கிளைம்டு வித் சாரோ தட். ஐ ஃபெயில்டுங்கிறது என்னது, பாஸ்ட் டென்ஸ். அதை வந்துட்டு இன்டைரக்டுக்கு மாற்றும் போது பாஸ்ட் பர்ஃபெக்டா சொல்லுவோமா, அவன் வந்து ஃபெயில் ஆயிட்டானாமா, அப்போ வந்து ஹி ஹேட் ஃபெயில்டுன்னு மாற்றுவோம். ஓகேவா? இங்கேயும் பாருங்க, தட்டு வந்து கன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து தட்டு வந்துட்டு கன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணுவோம். ரிப்போர்ட்டிங் வேர்பை வந்துட்டு எக்ஸ்கிளைம்டு வித் ஜாய் சாரோன்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து கன்ஜெக்ஷன் வந்து தட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்க்கும் அதே மாதிரி டிக்ளரேட்டிவ்க்கும் எக்ஸ்கிளமேட்டிவ்க்கும் தட்டு, இம்பரேட்டிவ்க்கு வந்துட்டு டூ யூஸ் பண்ணுவோம் கன்ஜெக்ஷனை. அதே மாதிரி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு கொஷின் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிப்போம், இல்லாட்டி இஃப் ஆர் வெதர் யூஸ் பண்ணுவோம், எஸ் ஆர் நோ கொஷின் தான். ஓகேவா? அடுத்தது எக்ஸ்கிளைம்டு வித் சர்ப்ரைஸ் ஆர் வண்டர், வாட் அ ஷாக், வாட் வாஸ் அ ஷாக்னு சொல்லலாம். ஓகேவா? அந்த வாட்டை எடுத்துருவோம், இட் வாஸ் வாட்டுங்கிறதுக்கு பதிலாக இட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இட் வாஸ் அ கிரேட் ஷாக், ஷி எக்ஸ்கிளைம்டு வித் சர்ப்ரைஸ், இது எவ்வளோ ஷாக்காக இருந்துச்சு தெரியுமா, ஒரு மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி சொல்றதுனால ஷி எக்ஸ்கிளைம்டு வித் சர்ப்ரைஸ், அது கூட என்ன போடுவோம், கன்ஜெக்ஷன் தட்டு போடுறோம். ஓகேவா? இட் வாஸ் அ கிரேட் ஷாக். அடுத்தது வெல் டன் அப்படின்னு சொல்லி பாராட்டுற மாதிரி இருந்து ஹி அப்ளாடட் தட், இட் வாஸ் வெல் டன். ஓகேவா? வாஸ் ப்ரெசண்டா இருக்கிற பட்சத்தில் வந்து பாஸ்டா மாத்துறதுக்கு நம்ம வந்து நார்மலா போடுவோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வந்துட்டு என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, எப்பயுமே டென்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு மறந்துடவே கூடாது. ஓகேவா? ஆனால் இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்துட்டு சே, வில் சே, இல்லை சேஸ் டு அந்த மாதிரி வந்துருந்தாவோ, இல்லை அதையும் தாண்டி யூனிவர்சல் ட்ரூத் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கனாலும் அங்கே மட்டும் தான் பேக் ஷிஃப்ட் ஆகாது, மித்தபடி பேக் ஷிஃப்ட் ஆகிட்டே தான். பேக் ஷிஃப்ட்னா டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? அடுத்தது இந்த மாதிரி டுடே, டுமாரோ அந்த மாதிரி ஹியர் தேர் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா, டைமோ பிளேஸோ குறிக்கிற வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய வேர்டை வந்து மாற்றுறதுக்கு மறந்துடவே கூடாது. ஓகேவா? அதையும் கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணி ஆகணும். அடுத்தது தட்டு வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணணுமோ அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். யூஸ் தட் இன் ரிப்போர்ட்டட் கொஷின்ஸ். ரிப்போர்ட்டட் கொஷின்ஸ்லாம் வந்து தட்டு வந்துட்டு இருக்கும், ரிப்போர்ட்டட் கொஷின்ஸ்ல இருக்கும். ஆனால் வந்துட்டு அது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் போகும்போது அந்த தட்டை வந்து எடுத்துடணும். ஓகேவா? அடுத்தது கீப் கொஷின்ஸ் வேர்ட் ஆர்டர். அதான் கொஷின் நம்ம கேட்கும்போது இன்வர்ஷன்ல போகும்ல, ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இங்க பாருங்க, ஆருங்கிறது முன்னாடி வந்திருக்கு, யூ வேர் ஆல் ரைட் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்துட்டு மாத்திடுவோம். ரைட்டா? ஏன்னா இங்க வந்துட்டு வேர்பு முன்னால சப்ஜெக்ட் பின்னால வந்திருக்கு, இங்க வந்து சப்ஜெக்ட் முன்னால வேர்பு வந்து பின்னால வந்திருக்கு. இதைதான் வந்து இங்க சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது யூசிங் ஆர் ராங் ரிப்போர்ட்டிங் வேர்பு. கரெக்டான ரிப்போர்ட்டிங் வேர்பா வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்துட்டு பர்ஸை தொலைச்சிட்டு அலாஸ்ன்னு சொல்லி அழுகிறப்போ எக்ஸ்கிளைம்டு வித் ஜாய்னு போடக்கூடாது, அங்கே வந்து எக்ஸ்கிளைம்டு வித் சாரோன்னு தான் போடணும். அந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் வேர்பை கரெக்டாக எழுதணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சில பேர் வந்து நம்ம வந்துட்டு ரெக்வஸ்ட் சொல்லுவாங்க, ஆனால் வந்து நம்ம வந்துட்டு சென்டென்ஸை பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம தப்பான ரிப்போர்ட்டிங் வேர்பு, அவங்க வந்து சோகமாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆர்டர்ட் அப்படிங்கிற மாதிரி போடக்கூடாது. ஓகேவா? சென்டென்ஸோட இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். அதே மாதிரி மஸ்ட் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஹேட் டுன்னு மாறும். ஆனால் ஒரு பர்சனல், உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் விஷயம் இருக்கு, நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனல் ஒப்பீனியன் வச்சிருக்கீங்க அப்படின்னா மஸ்ட் வந்து மஸ்டாவே வந்துடும். ஓகேவா? அடுத்தது ப்ரொனவுனை வந்து கண்டிப்பா மாற்றணும். ப்ரொனவுன் வந்துட்டு ஒரிஜினல் ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி மாறாது. ரிப்போர்ட்டர் யாரோ அந்த ரிப்போர்ட்டர் அண்ட் லிசனர். இப்போ நான் சொல்றேன், நீங்க கேட்குறீங்க. ஓகேவா? ஒரு மூணாவது மனுஷனை பத்தி நான் சொல்றேன், நீங்க கேட்குறீங்கன்ற போது உங்களை என்னைய வச்சும் உங்களை வச்சும் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்,
ப்ரொனவுனை போடுவோமே ஒழிஞ்சு யாரை பத்தி பேசுறோமோ அவங்கள வச்சு நம்ம வந்து ப்ரொனவுன் வந்து போட மாட்டோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது எப்பயுமே ஒரு சென்டென்ஸோட எண்டில் கொஷின் மார்க் வரணும். ஓகேவா? சரி, கொஷின் மார்க் வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். எக்ஸ்க்ளமேஷன் எடுத்துட்டு அதையும் எடுத்துட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். கொட்டேஷன் எடுத்து அதையும் எடுத்து விட்டுறணும். ஓகேவா? இந்த மாதிரியான எக்ஸ்க்ளமேஷன் மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்துட்டு ஃபைனலா ஒரு குயிக்கா வந்துட்டு நீங்க வந்து ரெஃபர் பண்றதுக்கு இந்த சார்ட்டை நீங்க வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம 4 டைப் ஆஃப் சென்டென்சஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி அதுக்கான ரூல்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகிறதுனால நம்ம இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தனியாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணலாம் நரேஷனுக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 கொஷின்ஸ் வரையுமாவது நம்ம சிஜிஎல்ல கேட்டது 20-25 கொஷின்ஸில் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டைப்புக்கு ஒரு கொஷின் வந்துட்டு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். மித்தது வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் வந்து கீழே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ரியா செட் தட் ஐ லவ் ரீடிங் புக்ஸ். இது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கா? ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ரியா செட் வந்து செட்டாகவே வரும். ஓகேவா? செட் டூனால டோல்டா மாறும். ரியா செட் தட்டு போடுவோமா? தட்டு வந்து கன்ஜெக்ஷனு. அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இந்த கொட்டேஷன் மார்க்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இடையில எண்டில் வந்து டாட் மட்டும் தான் வரும். ஓகேவா? ஓகே, அப்போ ஐ வந்துட்டு என்னவா மாறும்? ரியாவை பற்றி தானே சொல்கிறோம். ஸோ ஐ லவ் ரீடிங் புக்ஸ்னு ரியா சொன்னான். ரியா வந்து பொண்ணு, அப்போ ஷீன் மாறும். ஓகே, ஷீ லவ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ அது வந்து நான் வரும் பாஸ்டாக மாறும். லவ்டு அப்படின்னு மாறும். ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படியே எழுதிடணும். ஓகேவா? ரியா செட் தட் ஷீ லவ்ட் ரீடிங் புக்ஸ். இது மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட்டை வந்து மாற்றணும். அடுத்தது இங்கே பாருங்க. இங்கே டுடேனா வந்துட்டு ரிப்போர்ட் டுடேனா தட் டேன்னு மாறும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி மாறும். இங்கே யூனிவர்சல் ட்ரூத் கொடுத்துருக்காங்க பாருங்க. யூனிவர்சல் ட்ரூத் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா she said that ice melts when it is heated. அவ்வளோதான். அது அப்படியே வந்து யூனிவர்சல் ட்ரூத்னா அந்த சென்டென்ஸ் அப்படியே வந்துடும், எந்த விதமான சென்டென்ஸ் சேஞ்சும் இல்லாமல். ஓகேவா? எஸ்ஆர் நோ கொஷின். எஸ்ஆர் நோ கொஷின்ல he said to her. he said to herனா he said toனா எஸ்ஆர் நோ கொஷின்ல askedன்னு மாறணும். ஓகேவா? asked her are you coming to the party. இப்போ வந்து எஸ்ஆர் நோ கொஷினா கனெக்டர் வந்துட்டு இஃப் ஆர் வெதர் போடணும், அது போட்டுக்கலாம். இஃப் ஆர் வெதர் இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. ஆர் யூ கம்மிங் டு த பார்ட்டி. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்னவா மாத்தோம்? பாஸ்ட் கண்டினியூஸா மாத்தோம். அப்ப வெதர் ஹீ செட் டு ஹர், அவன் வந்து அவகிட்ட கேட்டான் ஆர் யூ கம்மிங் டு த பார்ட்டின்னு. இப்போ இங்க யூங்கிறது எந்த மாதிரி மாறும்? ஆர் யூ கம்மிங் டு இஃப் ஷீ வாஸ் கம்மிங், ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட தானே கேட்கறான் ஆர் யூ கம்மிங் டு த பார்ட்டின்னு. ஸோ அவன் வந்து அவகிட்ட கேட்டா அவ பார்ட்டிக்கு வராளா இல்லையான்னு. ஸோ இங்க அவளை பத்தி தான் சொல்றோம். அப்போ வந்துட்டு இங்க வந்துட்டு அந்த யூங்கிறது அவளா மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஷீ இன்வர்ஷனா மாத்திரணும். இங்க வந்து இன்வர்ஷன் டைப்ல இருக்கு. வேர்பு சப்ஜெக்ட் வந்து பின்னால இருக்கு, அதான் இன்வர்ஷன். வேர்பு முன்னால இருந்து சப்ஜெக்ட் பின்னால இருந்து தட் இஸ் கால்ட் இன்வர்ஷன். ஆனா நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இன்ட்ராகேட்டிவ் மாற்றும் போது ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் அப்புறம் வந்து வேர்ப் போடுவோம். ஷி வாஸ் கம்மிங் டு த பார்ட்டி. ஓகேவா? இந்த மாதிரி மாத்தணும். ஓகே, அடுத்தது she asked him where do you live. she asked him அப்புறம் where அப்படிங்கிறத வேறாவே வச்சுக்கணும். ஓகேவா? she asked him where do you live. do you live அவனை பத்தி கேட்கறாங்க. ஓகேவா? அவள் அவனை பார்த்து கேட்டாள். என்ன கேட்டா? அவன் எங்க வாழ்றான்னு. ஸோ அந்த யூ வந்துட்டு ஹீயா மாறிடும். ஓகேவா? ஆப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு சொன்னோமா, அப்ப ஹிம் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அது வந்து ஹீயா மாறிடும். வேற அப்ப ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு வேர் டூ யூ லிவ்னு. அப்ப நம்ம பாஸ்ட் இந்த டூ ஃபார்ம் வந்து நம்ம கொஸ்டின் வேர்ப்ல வச்சிருக்க கூடாது, அதை நம்ம வந்து மாத்திரணும். ஓகேவா? வேர் ஹீ லிவ்ட் மாறு. ஓகேவா? ஏன்னா இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும் போது பாஸ்ட் டென்ஸா மாற்றும் போது இப்படிதான் வரணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்புறம் தான் வேர்ப் இருக்கு கொஸ்டின் வார்த்தைக்கு அப்புறமா. ஓகேவா? இங்க வந்து வேர்ப் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட வந்து பின்னால போடக்கூடாது, தப்பு. ஓகேவா? ஏன்னா ஆன்சரும் பாருங்க. ஓகே, she asked him where he lived. ஓகேவா? அடுத்தது கமாண்ட் ரெக்வஸ்ட் இது ஆர்டர். the coach said to the players. கோச் செட் டு என்னவா மாறும்? இம்பரேட்டிவ்ல ஆர்டர் தானே போடுறாரு. ஆர்டர்டு த பிளேயர்ஸ் இல்லாட்டி கமாண்டட்னு போடலாம். ஓகேவா? பிளேயர்ஸ் வந்து கோச் என்ன பண்ணுவார்? கமாண்ட் தானே பண்ணுவார். கமாண்டட் தான் மோஸ்ட்லி வரும், இல்லாட்டி ஆர்டர்டு போட்டுக்கலாம். த கோச் ஆர்டர்ட் ஆர் கமாண்டட் த பிளேயர்ஸ். கமாண்டட் த பிளேயர்ஸ் டு அதான் வந்துட்டு என்ன இங்கே கன்ஜெக்ஷன். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு வந்துட்டு ஜாயினிங் வேர்டு என்ன? டு ப்ராக்டிஸ் எவ்ரி டே. ஓகேவா? இதுதான் போடணும். சென்டென்ஸ் கரெக்டானு பார்த்துக்கலாமா? இங்கே பாருங்க.
த கோச் டோல்டு த பிளேயர்ஸ். டோல்டுன்னு வந்துட்டு வராது, மோஸ்ட்லி கமாண்டட்னு வரும். இங்க வந்துட்டு டோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்துட்டு 4 ஆப்ஷனுமே வந்துட்டு டோல்டு கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன்ல இன்னொரு ஆப்ஷன் வந்து கமாண்ட் வச்சு அந்த கமாண்டட்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் ப்ரிஃபரன்ஸ் படி பி ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு அப்புறம் தான். இப்போ டோல்டே எல்லாத்துலயும் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இங்க வந்து கமாண்டட்னு ஒரு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன்ல நம்ம வந்து கமாண்டடுக்கு தான் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? இங்க வந்து டோல்டுன்னு கொடுத்துருக்காங்க, பட் இதுவும் வரும். ஆனா ப்ரிஃபரபிளி கமாண்டட் தான் வந்து ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேவா? டு ப்ராக்டிஸ் எவ்ரி டே, ஆர்டர் த பிளேயர்ஸ் டு ப்ராக்டிஸ் எவ்ரி டே, ஆர் கமாண்டட் த பிளேயர்ஸ் டு ப்ராக்டிஸ் எவ்ரி டே. அடுத்தது எக்ஸ்கிளமேஷன் சென்டென்ஸ் பாருங்க. She said, "Hurrah, we have won the match." She said. She said வரும், said வராது. என்னவா மாத்துவோம் நம்ம ரிப்போர்ட்டிங் வெர்ப? She exclaimed with joy னு மாத்துவோமா? ஏன்னா வந்துட்டு இவ வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்கா. She exclaimed with joy. joy னு போட்டுட்டு இங்க கன்ஜெக்ஷன் வேர்டு என்ன? தட் யூஸ் பண்ணுவோம், ஜாயினிங் வேர்டு. ஏன்னா டிக்ளரேட்டிவ்க்கும் எக்ஸ்கிளமேட்டிவ்க்கும் தட் தான் ஜாயினிங் வேர்டு. ஹுரா, அந்த ஹுராவை வந்து எடுத்துடணும். அதான் எக்ஸ்கிளைம்டு வித் ஜாயின் எழுதிட்டோம்ல. we have won the match. இது வந்து எப்படி இருக்கு? present perfectல இருக்கு. அதை பார்க்கும்போது past perfectக்கு மாத்திடணும். that she exclaimed that we வந்துட்டு தேவா மாறிடும். ஓகேவா? they had won the match. ஓகேவா? அப்புறம் எண்டில் இருக்கிற எக்ஸ்கிளமேஷன் மார்க்கை ஃபுல் ஸ்டாப்பா மாத்திடணும். கீழே பாருங்க. she exclaimed with joy that கண்டிப்பா இந்த கன்ஜெக்ஷன் போடணும். அதே மாதிரி we வந்து தேவா மாத்திடணும். ஓகேவா? இங்க எக்ஸ்கிளமேஷன் மார்க்ல எதுவும் இல்லை. they had won the match. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்னவா மாற்றிருக்கோம்? பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு A to Z கம்ப்ளீட்டாக டைரக்ட் இன்டைரக்ட் பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ஷேர் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ஃபர்தரா வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.